அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 886 புதிய சப்ஜெக்ட். இன்னைக்கு கிளிம்சஸ் ஆஃப் ஜியாலஜி. பேசாத ஒரு ஏரியா இது வரைக்கும் நம்ம பேசல. டாக்டர் காயத்ரி ஜியாலஜிஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க நம்மளோட. இவங்கள முதல்ல இவங்களுக்கு ஒரு நம்ம கைதட்டணும். என்னன்னா எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு கிளாப் பண்ணலாம். காலையில 5:30 மணிக்கு எழுந்துச்சு நம்ம இதுல இணையிறாங்க. மிகப்பெரிய செய்தி இல்லையா? காலையில 5:30 மணி இப்ப 5:30 மணிக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க. 5:30 மார்னிங். இட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஆக்சுவலா வந்து நீங்க காலையில எழுந்துச்சு 5:30 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா எழுந்துச்சு உட்காரும் போது அதுல நீங்களும் வரீங்க, உங்க ஹஸ்பண்டும் வராங்க. அதுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் ரியலி அப்ரிஷியேட் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப பெருமையாவும் இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ சார். அது அதுக்கு உங்களோட ப்ரோக்ராம் தான் சார் காரணம் மெயினா. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் காலையில வந்து மிகப்பெரிய செய்திகள் எங்களுக்கு சொல்ல போறீங்க. ஆக்சுவலா ஜியாலஜி வச்சு நம்ம பேசல. இப்போ இவங்க கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணப்ப இதெல்லாம் கேட்டேன். சரி, ஓகே அப்படின்னாங்க. நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் எர்த், அப்புறம் ராக் ஃபார்மிங்லாம் எப்படி வந்து ஃபார்மிங் மெத்தட் எப்படி இருந்தது, அப்புறம் சூப்பர் கான்டினென்டல், அப்புறம் வந்து ஏஜ் ஆஃப் ராக்ஸோட ஏஜ் எப்படி நம்ம இது பண்றாங்க, ஆரிஜின் ஆஃப் பெட்ரோலியம், வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன், நெய்வேல் லிக்னட் மினரல்ஸ், அப்புறம் வந்து சந்திராயன் ராக்ஸ் அந்த சாம்பிள்ஸ் இங்க வெளில சேலத்துல கிடைச்சிட்டு அதை பத்தி சொல்றாங்க. எர்த்குவிக், சுனாமி, ரிமோட் சென்சிங் அதையும் கொஞ்சம் சொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ரிமோட் சென்சிங் பத்தி எல்லாம் இவர் பேசினார், இஸ்ரோ சயின்டிஸ்ட் இருக்கார்ல. ஓ, அப்ப நான் டச் பண்ணவே தேவையில்ல சார். நான் உங்களுக்கு செலக்ட் பென்சிகர் ராஜன் வந்து கொஞ்சம் பேசியிருக்காரு. இத பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசியிருக்காரு. ஜிபிஎஸ், ஜிஐஎஸ் இதெல்லாம் நீங்க பேசலாம். ஜிபிஎஸ் இதெல்லாம் பேசலாம். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரிமோட் சென்சிங் பேசுங்க. நாங்க திருப்பி கேட்டா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். வாங்க வாங்க சார். வணக்கம் வணக்கம். அப்புறம் 3 ஜியாலஜியில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. வாட் ஆர் த ஸ்பெஷல் ஸ்டடிஸ் இன் ஜியாலஜி அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிரீஃப் அபவுட் அந்த அம்மாவோட ரிசர்ச், இவங்களோட ரிசர்ச் பத்தி பேசுறாங்க. ஸோ அவங்களோட பிஹெச்டி வந்து ஜியாலஜி தான். அப்புறம் வந்து ஹவு டிட் ஐ சூஸ் ஜியாலஜி டு ஸ்டடி, அவங்க டீச்சர் என்ன, பேரண்ட், இதெல்லாம் காரணம் என்ன, அதெல்லாம் சொல்றாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாம இன்னைக்கு என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. எவ்வளவு தூரம் டைம் பர்மிட் பண்ண போகுதுன்னு தெரியல. நீங்க எவ்வளவு தூரம் பேச முடியுமோ பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எல்லாம் புதுசு தான், நாங்க கத்துக்க போறோம் உங்ககிட்ட இருந்து. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவங்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதும் இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து காயத்ரி இளையராஜா அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு. நம்ம இதுல போட்டிருந்தது வந்து ரத்னசாமின்னு போட்டிருந்து, காயத்ரி ரத்னசாமி. ஐ திங்க் ஃபாதர் பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். am I correct? எஸ் சார், ஃபார்மல் நேம் சார். அப்பா ஓகே பேர். ஓகே ரைட். அப்பா பேரு. அப்புறம் வந்து இவங்க கதைக்களம் அப்படின்ற ஒரு சேனலும் வச்சிருக்காங்க. அதுல நம்ம இவங்க எப்பயுமே கதை சொல்றவங்க. நம்ம பஞ்சாப்ல இருக்காங்க, மங்கை மங்கை வந்து சொல்றாங்க. சேவா சொல்லியிருக்காங்க, சேவாவோட பொண்ணு சொல்லியிருக்கு இவங்க இதுல. அதெல்லாம் மிகப்பெரிய செய்தி. அப்புறம் அமிட் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெட்ரோலியம் துறை துணை பேசுகிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க. செய்தி வாசிப்பாளராக ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2007ல இருந்து கேப்டன் டிவி, சன் டிவி, மக்கள் தொலைக்காட்சி, பாலிமர், மூன் டிவி, அதிமுகம் தொலைக்காட்சி, இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்க வந்து ஐயூஎஸ்ல இருக்கிறாங்க. WPMDன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஆமா, அமெரிக்க தொல்லியல் ஆங்கிலத்துல கொடுத்துருக்காங்க. நியூஸ் ரீடர், ரேடியோ இதுல இப்போ நியூஸ் ரீடராகவும் இருக்காங்க போல. எந்த நியூஸ் ரீடர் எதுல இருக்கீங்க அதையும் சொல்லிடுங்க எனக்கு. KPFKன்னு சொல்லிட்டு இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் 90.7 FM அதுல வந்து நியூஸ் ரீட் பண்றேன் சார். சோ ரெகுலரா பண்றீங்களா? ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஆல்ரெடி 2 எபிசோட் போயிருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப நாளா இந்த நிகழ்ச்சி தொடங்குதுல இது யாராச்சும் ஒரு நியூஸ் ரீடரை நம்ம கூப்பிட்டு பேச வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்படி வந்து தானா வந்து மாட்டிக்குவாங்கன்னு நான் நினைக்கல.
இப்ப உங்களுக்கு அடுத்த அடுத்த இது நியூஸ் ரீடிங் அனுபவம் பத்தி கேட்க போறேன் நான் வந்து அதை பத்தி ஒரு நாள் பேசுவோம். மகிழ்ச்சியா இருந்தது உங்களை பத்தி பார்த்த உடனே சரி ஆஹா நம்ம தேடின மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திப்பதில். பார்ப்போம் உங்களிடமிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத. நீங்க உங்களுக்கு உரைய ஆரம்பிக்கலாம். நன்றி சார். இங்க இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல ஸ்டீஃபன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் வந்து கதை அப்படி இப்படி தமிழ் சார்ந்து தான் நான் பண்ணிருந்தேன். முதல் முறையா வந்து கதை பண்ணியிருக்கேன். ஜியாலஜி சம்பந்தமா குழந்தைங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து பெரிய வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும். அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த ஜியாலஜியை நான் படிக்கிறதுக்கு காரணமா இருந்த என்னோட அப்பா அம்மா என்னோட கூட பிறந்த தம்பிங்க, இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட கணவருக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அது ஏன் அப்படின்றத நான் பிறகு சொல்றேன். இப்போ வந்து ஏன்னா நான் டாக்டரேட் படிச்சதுக்கு நன்றி சொல்லலை, நான் ஜியாலஜி படிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சார் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பேர் இப்போ பேசியிருக்கிறதுனால, அது இல்லாமல் நிறைய பேர் புக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் அன்னைக்கு ராம் சார் கூட தொட்டுலாம் அதெல்லாம் பேசினாரு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு டெக்னிக்கலாக போனதுக்காக நான் ஒன்லி பேசிக்காக ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சூரியன்ல இருந்து வந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்னால தான் இந்த வந்து பூமி வந்து உருவானுச்சு. அதுக்கப்புறம் இந்த எரிமலை குழம்பா இருந்தது. இந்த மாதிரி எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். சரி, அதை தாண்டி இந்த பூமி வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சூப்பர் கான்டினென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சூப்பர் கான்டினென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல அது பேர் வந்து பான்ஜியான்னு சொல்றோம். ஒரு காலத்துல இந்த எல்லா கண்டங்களும், இப்ப நம்மளுக்கு இருக்க 7 கண்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த 7 கண்டங்களுமே ஒரு காலத்துல ஒன்றாக இருந்தது. அதை சுத்தி வந்து பேன்தலசா அப்படிங்கிற ஒரு கடல் இருந்தது. இப்ப இந்த பான்ஜியா அப்படிங்கிறது ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இருந்தாலும், முதல்ல நான் சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க ஜாயின் பண்ண உடனே நாங்க அதெல்லாம் தான் பண்ணுவோம். முதல்ல எல்லா உலக மேப்பையும் வந்து உலக மேப்ல மீன்ஸ் கண்டங்களினுடைய மேப் எல்லாம் தனித்தனியா வாங்க சொல்லுவாங்க. வாங்கிட்டு அதை கட் பண்ணிட்டு நீங்க ஒட்டினீங்க அப்படின்னா அந்தந்த நம்ம எப்படி வந்து சில சமயம் வந்து ஒட்டிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணலையா, அந்த மாதிரி நீங்க வந்து இந்த உலக மேப் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒன்னா ஆகும். அந்த விளிம்பு எல்லாமே ஒன்னா சேரும். அது வந்து நான் கடைசியா வந்து சார் முடிஞ்சா காமிப்பாங்க. அதுதான் வந்து பான்ஜியா. அதை சுத்தி இருந்த நீர்ப்பரப்பு தான் பேன்தலசா. இது வந்து எப்படி பிரிஞ்சுது அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, நம்மளோட பூமிக்கு அடியில 7 வந்து மேஜர் பிளேட் சொல்றோம். இப்ப இந்த கண்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த கண்டங்களினுடைய தட்டுகள் தான். அது வந்து ரஃபா இருக்கும், ராக்கா இருக்கும். நீங்க ரகுடா வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஆக்சுவலா வந்து இதை நான் வந்து ஒரு ஒரு வீடியோவோ ஏதோவோ போட்டு காமிக்க முடியும். ஆனா நான் விரும்பல. ஏன்னா இது முழுக்க முழுக்க நீங்க உங்க கற்பனையில வித்தியாசமா இருக்கும். அதனால அதை நீங்க ஃபீல் பண்ணுங்கனால நான் சொல்ல. 7 தட்டுகள் இருக்கும். அந்த 7 தட்டுகள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். எப்படி நகருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மேல நம்ம இருக்கக்கூடிய சமதள பரப்புக்கு பேரு கிரஸ்ட். அதாவது நம்ம வாழறோம் இல்லையா, இது வந்து கிரஸ்ட். இதுக்கு அடியில இருக்கிற இரண்டாவது தட்டுக்கு பேரு அதாவது இரண்டாவது இடத்துக்கு பேரு மேண்டில், மூணாவது இடத்துக்கு பேர் கோர்னு சொல்றோம். இப்ப இந்த பூமியை வந்து 3 பகுதியா பிரிக்கிறோம். அடியில வந்து கோர், மேண்டில், அப்புறம் கிரஸ்ட். கிரஸ்ட் வந்து நம்ம வாழற இடத்துல இருந்து பூமியில கொஞ்சம் தூரம் வரைக்குமே இருக்கு. மேண்டில் அப்படிங்கிற பகுதியில வந்து செமி சாலிட் லிக்யூட் இருக்கு. இப்ப கிரஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் மெட்டீரியல். மேண்டில்ல வந்து செமி சாலிட் லிக்யூட், தமிழ்ல டக்குன்னு வரல. அது வந்து எப்பவுமே ஹாட்டா இருக்கும். அதுக்கு அடியில வந்து கோர்ன்றதும், கோர்ல வந்து 2 கோர், அவுட்டர் கோர் இன்னர் கோர்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் கோர் வந்து திரவமா இருக்கும், இன்னர் கோர் வந்து சாலிடா இருக்கும். அங்க வந்து நிக்கல் அயன் இருக்கு, ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு. ஸோ இந்த ஹை டெம்பரேச்சர், இந்த ப்ரெஷர்னால மேல இருக்கக்கூடிய மேண்டில்ல இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எப்பவுமே கொதிச்சுட்டே இருக்கும். கொதிச்சுட்டே இருக்கிறதுனால எப்பவுமே வந்து அங்கேயும் வந்து ஹை டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கன்வென்ஷன் கரண்ட் அங்க வந்து உருவாகுது. இப்ப நம்ம ஒரு தண்ணி கொதிக்க வைக்கிறோம்னா அது மேல தட்டு போட்டிருந்தீங்கன்னா தூக்கி அடிச்சிடும். அது போலதான் இந்த வந்து இது கொதிக்கிற நிலைமையை பொறுத்து மேல இருக்கிற தட்டுகள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எப்ப அதிகமா மூவ் ஆகுது, எப்ப கம்மியா மூவ் ஆகுது அப்படிங்கறதா விஷயம். ஸோ
இது நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து பேஞ்சியாக்கு அடுத்து இதை நம்ம பேசணும். நகர்ந்துகிட்டே இருக்கு. இதன் காரணமா தான் அந்த நம்ம பேஞ்சியாவா ஒன்னா இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டே இருக்கு. சரி, இது நகர்ந்து இப்போ நம்ம வாழற இந்த மாதிரி பிரிஞ்ச பகுதியா இருக்கு. இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கார்லேஷன் நாங்க சொல்லுவோம் ஸ்ட்ராட்டிகிராஃபில. இது கார்லேஷன் அப்படின்றது ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துல இருக்கிறத ஒப்பிட்டு பார்க்கிறது. நம்ம டிஃபரன்ஷியேட் தான் அதிகமா பார்த்திருப்போம். ஜியாலஜில நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு கார்லேஷன் ஒப்பீடு தான் வரும். இப்போ அங்க இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஃபாசில், இங்க இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல் ஃபாசில், இதனோட ஏஜ் வந்து நாங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏஜ், அது எப்போ ஃபார்ம் ஆனுச்சு, என்ன மினரல், எந்த வருஷம் ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். அதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போ இது வந்து ஒரு காலத்துல வந்து ஒன்னா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, அதுதான் வந்து அந்த பிளேட்ஸ் நகரத்துக்கு பேர் தான் பிளேட் டெக்டானிக்ஸ்னு சொல்றோம். அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து ஒவ்வொரு விதமா அதுல நிறைய டெக்னாலஜிகள் இருக்கு. அதை நான் இன்னொரு விதத்துல கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ராக் ஃபார்மேஷன் பத்தி சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னு சார் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் சின்னதா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 டைப் ஆஃப் ராக் இருக்கு: இக்னியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக் அண்ட் செடிமெண்ட்ரி ராக். இந்த இக்னியஸ் ராக் தமிழ்ல வந்து அக்னி பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள். ரிமோட் சென்சிங் பத்தி தான் பேசியிருக்காரு, ராக் ஃபார்மேஷன் பத்தி எல்லாம் பேசல. ஓ சரி சரிங்க சார். ஓகேங்களா? ரிமோட் சென்சிங் பத்தி சும்மா லைட்டா சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி வரல. நீங்க எது எல்லாத்தையுமே இப்போ கொடுத்துருங்க நீங்க. ஓகே சார். ராக் ஃபார்மேஷன்ல வந்து படிவு பாறைகள், அக்னி பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் தமிழ்ல படிப்போம். அந்த இக்னியஸ், மெட்டமார்பிக் அண்ட் செடிமெண்ட்ரி. இக்னியஸ் ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுன்றது பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த இடையில இருக்கக்கூடிய மேண்டில்ல செமி சாலிட் லிக்யூட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கன்வென்ஷன் கரண்ட்னால இந்த பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது இந்த பிளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று பிரச்சனை வரும்போது அதுல இருந்து வெளிப்படுறது தான் அந்த மேக்மா. அந்த மேண்டில் இருக்கக்கூடியது நம்ம லாவான்னு சொல்றோம். வெளியில வந்துட்டா அதன் பிறகு அது பேரு மேக்மா. வெளியில வந்த பிறகு அது வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்து கூலிங் ஆகும். உடனே கூலிங் ஆகி சொலிடிஃபை ஆகிறதா நம்ம கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கிறிஸ்டல் கிடைக்குது இல்லையா, அது வந்து உடனடியா கூலாகிறதுனால பெரிய பெரிய கிறிஸ்டல்ஸா நம்மளுக்கு கிடைக்குது, பெரிய கிறிஸ்டல்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய டெம்பரேச்சருக்கு, இப்ப நம்ம சாப்பாடே நம்ம சமைச்சோம் அப்படின்னா சாலிடா இருக்கிறது ஒரு நேரம் கூல் ஆகும், இல்ல அதுக்கப்புறம் இதா இருக்க அந்த மாதிரி அந்த 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 மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம்ல கூல் ஆகி அதனால அதனுடைய மினரல் ஃபார்மேஷன், அந்த அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாறுது. அதனால அதோட பேரும் மாறுது. இப்படிதான் இக்னியஸ் ராக் ஃபார்ம் ஆகுது. இந்த ராக் சைக்கிள்ங்கிறது இப்படிதான், இதுல இருந்து இப்படிதான் ஒரு ராக் உருவாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல வந்து ராக் சைக்கிள் தான், இதுல வந்து ரிப்பீட்டட் சைக்கிள் தான். அப்போ இந்த ராக் இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து நம்மளோட ஜியாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா எரோஷன், வாட்டர், இந்த டெம்பரேச்சர், இது எல்லாத்தையுமே ஜியாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மலை இருக்கு, ஒரு இக்னியஸ் ராக், அது வந்து மவுண்டெயினா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மழை வருது. மழை வரும்போது அது மேல பெய்யும் போது நிறைய நிறைய ராக் பார்ட்டிகல்ஸை வந்து அது அரிக்கும், ஏரோட் பண்ணும். அது வந்து என்ன ஆகும், தண்ணியில போகும். திரும்பி காத்துல ஆகுது, இந்த மாதிரி வெயில் பட்டு 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 ஆகுது, குளிர்னால ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்னாலையும் அது வந்து அந்த ராக் வந்து அரிக்கப்படும். அரிக்கப்படுற ராக், அந்த ராக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில கடந்து போகும். ராக் இப்ப வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் இல்லையா, வாட்டர் ஃபால்ஸோ ரிவரோ லேக், இந்த மாதிரி கடந்து போற ஓடி போற நீர் மூலமா, இந்த மாதிரி வாட்டர் மூலமா வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அந்த இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து மழை பெஞ்சு இதாகுதுன்னா சம்டைம்ஸ் பெரிய பெரிய போல்டு நீங்க பார்த்துருப்பீங்க, ரவுண்ட் ரவுண்டா பெரிய செடிமெண்ட்ரி காபிள்ஸ், கிராவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பெரிய விஷயங்களை அந்த ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி முதல்ல தள்ளிட்டு போகும். அப்புறம் என்ன ஆகும், திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க நடக்க அது வந்து பிரேக் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி போய் 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 அதுக்கேற்ற மாதிரி எரோடாகி எரோடாகி இது வந்து ஒரு வருஷத்துல நடக்கிறதுல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கணக்கா நடக்கும். ஸோ அந்தந்த ராக் பார்ட்டிகல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டரனுடைய ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க செட்டில் ஆகும். இப்போ நம்ம ஆறுலயே பார்த்தீங்கன்னா ஆத்துக்கு நடுவுல வந்து பெரிய பெரிய சாண்டா இருக்கும், ஓரத்துல வந்து சில்ட் இருக்கும், வெரி ஃபைன் செடிமெண்ட் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி போற வேகத்துல அது தள்ளிட்டு போயிடுது. முடியாது, ஏன்னா சால்ட் வந்து அந்த சில்ட் வந்து ரொம்ப ஃபைன் ஆயிடுதுக்கு அப்புறம் அதுக்கு மேல போக முடியாது இல்லையா, அதனால வந்து ஓரமா செட்டில் ஆயிடுது. இந்த மாதிரி கடந்து 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 டிரான்ஸ்போர்ட் ஆகி செட்டில்மெண்ட் ஆகுது. செட்டில் ஆகி ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு ஒண்ணா திரும்பி இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் வந்து தண்ணி அடிச்சிட்டு வருது. பெரிய ராக் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும், சின்ன ராக் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும், மண்ணு சாண்ட் எல்லாம் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது.
திரும்பி இந்த ப்ராசஸ் ரொட்டேஷனா நடந்துட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும், ஒன்று மேல ஒன்று ஒன்று மேல ஒன்று படியுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் வருது, செகண்ட் டைம் வருது, தேர்ட் டைம் வருது, இப்படி வந்து படிஞ்சுட்டே இருக்கும். இது வந்து டியூ டு த டைம் அண்ட் ப்ரெஷர்னால அழுத்தப்படுது. அழுத்தப்பட்டு உருவாகிறது தான் செடிமெண்ட்ரி ராக். இப்போ இந்த செடிமெண்ட்ரி ராக்குக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா, செடிமெண்ட்ரி ராக் வந்து போரஸ் இருக்கிறது, ஹார்டாவும் இருக்கும். பட் வந்து போரஸ் உள்ள வந்து அந்த நம்ம வந்து இப்போ கிரெயின் இருக்கு இல்லையா, இப்போ மணியை வந்து நீங்க வந்து ஒன்னா ஒரு பாட்டில போட்டீங்கன்னா பேக் வந்து பக்காவா பேக் ஆகாது. அங்கங்க இடையில கேப் இருக்கு இல்லையா, நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி சாண்ட் மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி தான் செடிமெண்ட்ரி ராக். ஸோ அதுக்கு இடையில கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் நான் வந்து உறிஞ்சப்படுற வாட்டரோ பெட்ரோலியம் அதை பத்தி பின்னாடி பேசுறேன், அந்த மாதிரிலாம் மூவ் ஆகிறதுக்கு காரணம் அந்த கிரெயின்ஸா ஃபார்ம் ஆகுறதுனால தான். அதுக்கு இடையில டிரான்ஸ்போர்ட்டேஷன் லிக்யூட் ஃபார்மேஷன்ல நடக்குது. இதுதான் அந்த விஷயம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ரெட் ஃபோர்ட்டே வந்து நம்ம டெல்லி ரெட் ஃபோர்ட்டே வந்து சாண்ட்ஸ்டோன்ல தான் கட்டியிருப்பாங்க. சாண்ட்ஸ்டோன் வந்து பெரும்பாலும் ரெட் கலர்ல இருக்கும், மற்ற கலர்லயும் இருக்கும். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இக்னிஸ் ராக்ஸ்க்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பண்றோம். நம்மளோட பில்டிங் கான்கிரீட் ஆகட்டும், நம்ம கவுண்டர் டாப் மார்பிளா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நிறைய விஷயங்கள் நம்ம அந்த மெட்டம் சாரி இக்னியஸ் ராக்ஸ்ல நம்மளுக்கும் டே டு டே லைஃப்க்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அடுத்ததா மெட்டமார்பிக் ராக். இது வந்து உருமாறிய பாறைகள்னு தமிழ்ல அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த இக்னியஸ் ராக்ஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் இது வந்து என்ன ஆகும், இப்ப வந்து எரோட தண்ணியில ஆகுதுன்னு பார்த்தோம். என்ன ஆகும், ஹோல் பாறையே நடக்கக்கூடிய நம்மளுக்கு அடிக்கக்கூடிய வெயில்னாலேயோ இல்ல குளிர்னாலேயோ அழுத்தத்தினாலேயோ அதுக்கப்புறம் டைம் பீரியட் டியூரேஷன் ரொம்ப நாள் ஆகுறதுனாலயோ என்ன ஆகும்னா, அழுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு இப்போ நீங்க ஒரு 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 செமி சாலிடா இல்ல ஒரு ஒரு சாஃப்டா இருக்கிற ஒரு விஷயத்த ரெண்டு ஹார்ட் பார்ட்டுக்கு இடையில வச்சு அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, அது அப்படியே சப்பையாகி வந்து லிக்யூட் மாதிரி ஆகும் இல்லையா. அதே மாதிரிதான் இது வந்து இந்த டைம்ங்கிறதுனாலையும் மற்ற விஷயத்தினாலையும் அழுத்தப்படுது, ப்ரெஷர் ஆகுது, டெம்பரேச்சர் வருது, அப்புறம் அரிக்கப்படுது. இந்த மாதிரிலாம் பண்ணி 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 அதுல இருக்க ஒரு மினரல்ஸ்ல இருந்து இன்னொரு மினரலா மாறுது. அதுதான் உருமாறிய பாறைகள்னு சொல்றோம். அதுக்கு பேரு மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவுமே வந்து நம்ம வந்து கிரானைட், நம்ம தளம்லாம் போறோம் இல்லையா, கிரானைட் மார்பிள், அதெல்லாம் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸோட சேர்ந்தது. அடுத்தது அதுல வந்து செடிமெண்ட்ரி ராக்குக்கு இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். ஸ்லேட் அண்ட் சாக்லாம் இருக்கு இல்லையா, நம்ம சாக் யூஸ் பண்றோம், ஸ்லேட் வந்து யூஸ் பண்றது, அப்புறம் பிங்க் சால்ட், இது எல்லாமே வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். நம்ம இப்போ பிங்க் சால்ட்னு சொல்லிட்டு ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். அப்புறம் வந்து நாங்க இந்த மினரல்ஸை வந்து அதுல ஒரே ஒரு மினரல் மட்டும் சொல்றேன். மினரல்ஸ்ல வந்து நிறைய வகை இருக்கு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கிறது, உடஞ்சு ஈஸியா நம்மளால பெண்ட் பண்ண முடியறது ஹார்ட் கம்மி அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ட்னஸ் கம்மி ஒன்றுன்னு சொல்லுவோம். அப்படி வந்து டால்க் அப்படிங்கிற ராக் வந்து ரொம்ப வந்து ஹார்ட்னஸ் கம்மி. நம்ம டால்க்னாலே பவுடர் மாதிரி இருக்குல்லையே, அதான் டால்க். நம்ம வந்து டால்கம் போடணும்னு வச்சிருக்கோம். டைமண்ட் தான் வந்து 10வது ஹார்ட்னஸ் 10. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் வைரத்தால தான் அறுக்க முடியும்னு. அது காரணம் என்னன்னா, அதை விட வேற ஒரு ஹார்டஸ்ட் மினரல் இந்த உலகத்துல கிடையாது. நீங்க அதுக்கு உள்ளாடி அறுக்க வேண்டியது எல்லாமே நீங்க வந்து வைரத்தை தான் இருக்கணும். வைரத்தை இருக்கிறதுக்கு வைரத்தால தான் இருக்க முடியும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு ஹார்டா இருக்கிறது. அதுவுமே வந்து செடிமெண்ட்ரி ராக் கார்பன் தான், அது ஒரு டெபாசிஷன் தான் ஆக்சுவலா. அதே மாதிரி ராக்கை வந்து நம்ம எப்படி ஏஜ் பண்றாங்க அப்படின்னா, 2 3 விதம் இருக்கு. அதுல வந்து மெயினா வந்து ரொம்ப வருஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னொன்னு இருக்கு, கால்குலேட்டட் பை ரேஷியோ ஆஃப் யுரேனியம். யுரேனியம் அதாவது எப்படின்னா, யுரேனியம் வந்து ஒரு இந்த ஹெவி மெட்டல் இல்லையா, அது வந்து கதிர்களை வந்து வெளியிட்டுட்டே இருக்கும். அது வந்து நாள் ஆக ஆக அதனுடைய கதிர்வீச்சு எப்படி இருக்கு, குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத பொறுத்து தான். இப்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னா அது வந்து ஓல்டஸ்ட் ராக், அதிகமா இருக்கு அப்படின்னா அது யங்கஸ்ட் ராக். ஸோ அதை வச்சுதான் சாம்பிளுக்கு அனுப்பும் போது அதனுடைய யுரேனியம் கதிர்வீச்சை பொறுத்து தான் இந்த ஏஜோட ராக் எவ்வளவு நாள்னு சொல்லுவோம். அது இன்னொரு விதமா ஜியாலஜிஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன அதுக்கு அதாவது இன்னொரு மெத்தட்லாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஒரு ராக் இப்போ வந்து சேலத்துல ஒரு ராக் கிடைக்குது அப்படின்னா சென்னையில ஒரு ராக் இருக்கு, மினரல்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே டைம்ல டெபாசிட் இருக்கு, எங்களுக்கு ஒரு இது இருக்கு, இந்த ராக்கு இந்த டைம்ல தான் ஃபார்ம் ஆகி இருக்கும்னு ஒரு இது இருக்கு. அதை வச்சும் ஓகே இந்த இந்த ஏஜ் ஆயிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உண்டு. அது வந்து ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் பத்தி படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. பிளேட் டெக்டானிக்ஸ்ல வந்து 7 மேஜர் பிளேட்ஸ் நீங்க உருவகம் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள. காண்டினென்ட்ஸ் இப்போ 7 மேஜர் பிளேட்ஸ் வந்து அண்டார்டிக் பிளேட், பசிபிக் பிளேட், யூரேஷியன் பிளேட், ஆப்பிரிக்கன், நார்த் அமெரிக்கன், இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கு. அதாவது நம்ம கண்டங்கள். அந்த கண்டங்களை உள்ள பாறையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கன்வென்ஷன் கரண்ட் மேண்டில் இருந்து உருவாகுது இல்லையா, கரண்ட் உருவாக உருவாக மேல இருக்க பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே இப்படி தள்ளாடிக்கிட்டே இருக்கு. அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கும்.
சம்டைம்ஸ் ஒன்னோட ஒன்று இப்படி விலகிக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இது ஒரு பிளேட் இது ஒரு பிளேட் இப்படி லேட்டரலா மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும். இப்படி லேட்டரலா உருவாகும் போதுதான் நம்மளுக்கு எர்த்குவேக் நடக்குது. எபி சென்டர் அங்க அந்த ப்ரெஷர் உருவாகி எர்த்குவேக் நடக்குது. இது வந்து சர்ஃபேஸ்ல நடக்கும் போது இது வந்து நம்ம எர்த்குவேக்னு சொல்றோம். இதுவே ஓஷன்ல நடந்ததுன்னா அது வந்து நம்ம சுனாமின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்படி ஒன்னோட ஒன்று டைவர்ஜன் ஆகும்னு சொல்றோம், டைவர்ஜன் பவுண்டரின்னு சொல்லுவோம். இப்படி வந்து பிரியும் போது என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய லாவா வெளியில வந்து திரும்பி ஒரு ராக் ஃபார்ம் ஆகும். நாங்க வந்து டைக்கெல்லாம் சொல்லுவோம். வெளியில திரும்பி ஒரு ராக் ஃபார்ம் ஆகும். இது உள்ள போகும்போது திரும்பி இது இடிச்சு 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 திரும்பி வேற ஒரு ஃபார்மேஷன் வரும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் இப்போ இடிச்சு 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 இப்படி சம்டைம்ஸ் வந்து இடிச்சு என்ன ஆகும்னா அதாவது கன்வர்ஜன் பவுண்டரின்னு சொல்லுவோம். இடிச்சு இடிச்சு என்ன ஆகும்னா இந்த இது இந்த இது இப்படி நம்ம சில விஷயத்தை இப்படி பண்ணும்போது இப்போ 2 பேப்பரை நீங்க பண்றீங்கன்னா இப்படி 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 மேல வந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு பிளேட் இது ஒரு பிளேட். அதாவது பிளேட் அப்படின்னாலே நம்ம வந்து சமதளமா நினைக்க வேண்டாம். ஒரு ராக், ஒரு பெரிய ராக் பவுண்டரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ராக் பவுண்டரி. இப்படி இப்படி இடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இப்படியே அது மேல எழும்புது. அப்படி மேல எழும்புறது தான் மடிப்பு மலைகள் நம்ம சொல்றோம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நம்மளுடைய ஹிமாலயன் மவுண்டைன். ஹிமாலயன் மவுண்டைன் வளருது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வளருது அப்படிங்கிறது உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல அடியில் இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷன் கரண்ட்னால 2 பவுண்டரி அப்போ எப்பவுமே மோஸ்டா இடிச்சுக்குது. இடிக்கும் போது இடிச்சு இடிச்சு நம்மளுக்கு வந்து அந்த மடிப்பு மலைகள் உருவாகுது. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இடிச்சு ஒண்ணு உள்ள போயிடும் ஒண்ணு இதாகும். அப்போ வந்து மவுண்டைன் வந்து வேற மாதிரி எல்லாம் அது மூவ்மெண்ட் இருக்கும். அது மூவ்மெண்ட் பொறுத்த நிறைய அது நாங்க வந்து ஃபோல்டட் ராக்னு சொல்லுவோம். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ராக் வந்து சில சமயம் அதுல நீங்க லைன்ஸ் பார்க்க முடியும். இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த ஃபார்மேஷன் அடியில நடக்கக்கூடிய கன்வென்ஷன் கரண்ட்னாலதான் நம்மளுடைய இந்த ராக் மடிக்கிறதோ இல்ல இப்படி வந்து வளரதோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அடுத்து ஆரிஜின் ஆஃப் பெட்ரோலியம். ஆரிஜின் ஆஃப் பெட்ரோலியம் என்ற அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பெரிய நிலப்பரப்பு, அதுல இருக்கக்கூடிய வெஜிடேஷன் மீன்ஸ் ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபாரஸ்ட் அதுல இருக்கக்கூடிய வாழும் உயிரினங்கள் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா சில காரணங்கள், அதாவது ஜியாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அது இந்த மாதிரி தான் சொல்லுவோம். எப்படி சொல்றதுன்னா சில இப்ப சுனாமி வந்தா நிறைய பேர் அழிச்சிட்டு போயிடுது, நிறைய எடுத்துட்டு போயிடுது, நிறைய அழிவை ஏற்படுத்திட்டு போகுது இல்லையா. அந்த மாதிரி சில காரணங்களால என்னாகும், வெதர் பிரச்சனை என்னாகும், சில சமயம் வந்து எல்லாமே வந்து மூழ்கிடும். அப்ப என்ன ஆகுது, வெஜிடேஷன் அந்த அடியில வாழற உயிரினங்கள் ஆர்கானிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே உள்ள மடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, திரும்பியும் இந்த நம்மளோட ஜியாலஜிக்கல் ஏஜென்சி இந்த டிரான்ஸ்போர்டேஷன் என்ன பண்ணுது, டெபாசிஷன் பண்ணுது. டெபாசிஷன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பேசணும், டெபாசிஷன் பண்றது செடிமெண்ட்ரி ராக். ஓகேவா. இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளோட ஒரு ஃபாரஸ்ட் வச்சுப்போம், அது வந்து ஈஸியா இருக்கும். ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், உயிரினம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அடியில புதைஞ்சிருச்சு, மேல டெபாசிட் நடந்துட்டே இருக்கு வருஷ கணக்குல. அப்ப என்ன ஆகும், ப்ரெஷர் உருவாகும். இந்த லிவிங் அந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், டிகே ஆகும். அதனோட சாஃப்ட் பார்ட்லாம் வந்து இதாயிடும், அதனோட ஹார்ட் பார்ட்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். இப்படி ஆகி 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 அழுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு தான் நம்மளுக்கு வந்து கோலா இருந்தாலும் சரி, பெட்ரோலியம் இருந்தாலும் சரி, அதாவது அந்த ஏஜ் பொறுத்து. இப்போ முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கோல் கிடைக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து ஆயில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதா இருக்கு. இது ஏன் வந்து செடிமெண்ட்ரி ராக்ல இருக்கும். அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக்ல தான் இது ஃபார்ம் ஆக முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து புதைஞ்சது தான் நம்ம வந்து ஃபார்ம் ஆகுது, நம்ம வந்து படுறோம். அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக்ல தான் இருக்குங்கனால இது என்னன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு மணியவோ மணலையோ நீங்க ஒரு பீக்கர்ல போட்டீங்க அப்படின்னா நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா சந்து சந்து சந்தா போகும். அப்போ இது நீங்க வந்து லேட்டரல்ல நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்படி பண்றோம், இது வந்து இந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெர்மியபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆயில் மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே இருக்கிறதா எந்த இடத்துல வந்து இது அக்யூமுலேட் ஆகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ மோஸ்டா அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம், இந்த டைவர்ஜன் பவுண்டரி இந்த மாதிரி இந்த கன்வர்ஜன் பவுண்டரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி பிளேட் டெக்டானிக்ஸ் நடக்கும்போது சில சமயம் அடியில இருக்கிற அந்த மேக்மா திரும்பி ஏற்கனவே ஃபார்ம் ஆன ராக்குக்கு மேல திரும்பி டப்புன்னு ஒரு வெடிச்சு வெளியில வரும். வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அதாவது அது எப்படி சொல்றது, இப்படி ஒரு ராக் இருக்கு, நடுவுல வந்து இப்படி வந்து மேக்மா வருது. அப்போ இந்த மாதிரி லேட்டரலாவோ இல்ல இந்த மாதிரி நேர்குத்தாவோ வந்து திரும்பி ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது. இப்போ இது என்ன ராக்கா இருக்கும், மேக்மால இருந்து வந்தா அது வந்து இக்னியஸ் ராக். ஏற்கனவே இருக்கிற செடிமெண்ட்ரி ராக், இது வந்து இக்னியஸ் ராக். ஸோ வந்து அந்த இக்னியஸ் ராக்ல போரஸ் இருக்காது, ஹார்ட் ராக். அதனால வந்து அந்த ஆயில் வந்து பெர்மியபிலிட்டி ஆகி அடுத்த பக்கம் போகாது.
ஸோ அங்கே வந்து அக்யூமுலேட் ஆகும். இதை வந்து கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. சீஸ்மிக் மெத்தட்னு சொல்லுவோம், ஜியோ பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது, அதுவும் ஜியாலஜிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ரிமோட் சென்சிங் படிக்கிறவங்களாம் நிறைய பேர் அந்த சீஸ்மிக் மெத்தட்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பேலியன்டாலஜிஸ்ட், நான் வந்து ஃபாசில் பத்தி படிச்சிருக்கேன். இப்போ மெயினா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல ஃபாசில் பத்தி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுல குறிப்பா வந்து ஃபோராமினிஃபெரா அப்படின்னு ஒரு ஃபாசில் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபாசிலினுடைய ஏஜ் பார்ப்போம். மோஸ்டா இந்த ஃபாசில்லாம் இருக்கிற, அதாவது ஃபாசில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு சிலது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மட்டும்தான் வாழ்ந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில உயிரினம் வந்து 2000ல இருந்து 2024 வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கும். அதனுடைய வாழ்க்கையே 24 வருஷம் தான். அப்போ அதே மாதிரி அது 2000ல தான் உருவாகி இருக்கும். அதுக்கு வந்து எங்ககிட்ட டேட்டா இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்குள்ளதான் அது வாழ்ந்திருக்கும். சில உயிரினம் மட்டும் என்ன பிரச்சனைனாலும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டே இருக்கும். ஆப்டிமிஸ்டிக் ஃபாசில்னு சொல்லுவோம், லிவிங் திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் வச்சு இந்த இந்த ஃபாசில் அதாவது அதுலயுமே வந்து பர்டிகுலரா இருக்கு. இந்த ஃபாசில் வந்து அதாவது அதுல நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. இது வந்து பர்டிகுலரா இந்த வருஷத்தான் வாழ்ந்திருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கு. ஸோ அதை வச்சு இந்த ராக் இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு, அப்ப இந்த ராக் இந்த ஃபாசிலா இருந்ததுன்னா இங்க வந்து பெட்ரோலியம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து ஹைட்ராலஜி பத்தி பார்ப்போம். ஹைட்ராலஜி பத்தி படிக்கிறதுமே வந்துட்டு சாரி, இதை பத்தி சொல்லும் போது கடலூர் பத்தி சொல்லணும் மறந்துட்டேன். இப்போ இந்த செடிமெண்ட்ரி ராக், இந்த வந்து கோல் ஆயில் ஃபார்மேஷன் பத்தி பார்த்தோம் இல்லையா? அப்படி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ் நம்ம ஊர்ல இருக்கிறது வந்து நெய்வேலி, அரியலூர், சம்டைம்ஸ் வந்து சென்னையும் சொல்லுவோம், அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னா அரியலூர் பாத்தீங்க அப்படின்னா கடலூர்லயுமே நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா சேதத்தை பார்க்க முடியும் மழை வரும்போதெல்லாம். என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் இது மாதிரி நாங்க வந்து டிரான்ஸ்கிரஷன் அண்ட் ரெக்ரெஷன் சொல்லுவோம். அதாவது கடல் தண்ணி வந்து உள்ள வர்றது வெளியில போறது, டிரான்ஸ்கிரஷன் அண்ட் ரெக்ரெஷன். ஸோ பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கடல் தண்ணி வந்து இந்த மாதிரி சில சேஞ்சஸ்னால, சுனாமி மாதிரியான ஒரு நிகழ்வுனால உள்ள வந்திருக்கு, நிலப்பகுதிக்குள்ள வந்திருக்கு. நிலப்பகுதிக்குள்ள வந்து உடனே போயிடுச்சா இப்பெல்லாம் போற மாதிரி அப்படின்னு கேட்டா உடனே போல, அது பல வருஷங்கள் தங்கிருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த அந்த தண்ணியோட அடிச்சுக்கிட்டு வந்த ஆர்கானிசம் எல்லாம் இருக்கு இல்லையா, மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கேயே ஸ்டே ஆயிடுச்சு. போகும்போது தண்ணி மட்டும் போயிடுச்சு. இப்போ இதுங்க ஸ்டே ஆயிடுச்சு, அதுக்கு மேல திரும்பி டெபாசிஷன் நடந்துட்டே இருக்கு. இப்படி நடந்துதான் நம்மளுக்கு நிறைய ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, ஃபாசில் ஓரியன்ட் பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அது நிறைய பாத்தீங்கன்னா அரியலூர் சைட்ல வரும். அரியலூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்மியா மைன்ஸ் இருக்கும், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏன் அப்படின்னா அந்த ஃபாசில் நம்ம இப்போ கடல் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிப்பிகள்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு இல்லையா, அதே தான் அங்க வந்து படிமனம் நடந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. அதே மாதிரி அதனால அங்க வந்து நம்மளுக்கு இந்த விஷயங்கள் நடந்ததுனால அங்க நம்மளுக்கு நிறைய ஃபாசில் கிரியேச்சர்ஸ் இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் முக்கியம் இல்ல, உலக அளவுலயும் முக்கியமான பிளேஸ் வந்து அரியலூர். வந்து அடுத்த இதுக்கு நம்ம போய் பார்க்கணும்னா ஜியாலஜி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர ஒரு இடம் வந்து அரியலூரா தான் இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. டைனோசர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதும் அடிக்கடி அந்த அந்த விஷயங்கள் வந்து வந்து போகும். நாங்களே வந்து ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது ஒன்று எடுத்துட்டு வந்தோம். அது வந்து நாங்க ரொம்ப நேரம் வந்து அது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணோம். அது வந்து டைனோசரோட நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது இல்லை, டெஸ்ட் பண்ணிட்டு அது இல்லை. ஸோ இந்த மாதிரி நடக்கும், எடுத்துட்டு வருவது, செக் பண்றது, அந்த மாதிரி எல்லாம். சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசியம் காலேஜ்லயே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் போய் எடுத்துட்டு வந்தது, அதுல வந்து இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அரியலூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம். அதுதான் வந்து அதனாலதான் வந்து அங்க வந்து சிமெண்ட் ஃபேக்டரிலாம் அங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆன அந்த கடலூர் ஏரியா சுத்தி தானே நான் சொன்னேன். இதனாலதான் அந்த இடத்துல வந்து நமக்கு லிக்னைட் கிடைக்குது. லிக்னைட்ல இருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழுப்பு நிலக்கரி. அடுத்து ஹைட்ராலஜி வந்து ஜியாலஜில தான் வரும். இது வந்து இன்ஜினியரிங்லயும் இப்போ படிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது ஜியாலஜிஸ்ட் தான். தண்ணி அப்படிங்கிறது எப்படி, மெயின் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸே வந்து ரெயின் வாட்டர் தான் இல்லையா. இப்போ நம்ம ஏற்கனவே செடிமெண்ட்ரி ராக்ல சொன்ன மாதிரி மழை பெய்யும் போது உள்ள இருக்கக்கூடிய கிரெயின்ஸ்ல அது வந்து ஊடுருவி தான் நம்மளுக்கு போகுது. அதிகப்படியா நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து 720 மீட்டர், அது வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி நீங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து நீங்க சார்ந்து எந்த ஒரு விஷயம் தண்ணி சார்ந்து நீங்க எடுக்கணும்னாலும் ட்வாட் போர்ட்ல வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ட்வாட் போர்ட்ல வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்க தான் வருவாங்க. அங்க இருக்கவங்க ஜியாலஜிஸ்ட் தான். இன்னும் சொல்ல போனா நான் வந்து என்னோட இலக்குகளை வந்து சரியா வச்சுக்கல. அதனால
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சுட்டு அதுக்காகவே உட்கார்ந்து ஒரு வருஷம் படிச்சிருக்காங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்ட், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து ட்வாட் போர்ட்ல இருக்காங்க. அவங்களாம் வந்து ஏ கிரேட் ஆஃபீஸர். ஜிஎஸ்ஐல போறவங்களும் ஏ கிரேட் ஆஃபீஸர். இது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இந்த காசு கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். என் கூட படிச்சவங்க அத்தனை பேரும் ஒரு காசு கூட கொடுக்கல, வெறும் பியூர் மெரிட்ல உட்காந்து படிச்சாங்க. படிச்சுட்டு எல்லாருமே இப்ப என்னோட ஜூனியர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சோம்பேறித்தனத்தால தான் அப்படி நினைச்சுக்கிறாங்க. நான் சொல்லுவேன் காசு கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம விட்டுறாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜிஎஸ்ஐல, குவாட் போர்ட்ல, அப்புறம் வந்து மைன்ஸ்ல எல்லாத்துலயுமே வேலையில் இருக்காங்க. அவங்க யாருமே காசு கொடுக்கல. அதே மாதிரி சந்திராயன் 2 பத்தி நம்ம சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு இது பண்றதுக்காக நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சந்திராயன் 2 பத்தி பேசணும் அப்படின்னா, ஏன் சந்திராயன் 2க்கும் சேலத்து ராக்குக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது உங்களுக்கு யாருக்காவது கேள்வி வந்ததா அப்படின்னு தெரியல. யாருக்காவது கேள்வி இருக்கா? கேள்வி எழுந்ததா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கேள்விப்பட்டிருக்கேம்மா. எஸ் 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 கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ப்ரொஃபஸரே வந்து ஒரு வெபினார் எடுத்தாரு, அதை அன்பழகன் அட்டன் சார். பண்ணிருக்கேன். ஓ, அன்பழகன் சாரோட. ஓகே ஓகே, சூப்பர் சார். இது காந்திகிராம் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். ஓ, காந்திகிராம். ஓகே ஓகே, இது வந்து பெரியார் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் தான் இது பண்ணாரு, அன்பழகன் சொல்லிட்டு. இது வந்து அவர் நாமக்கல் பாறை இருந்து எடுத்தாரு. ஆமாங்க சார், கரெக்ட். நாமக்கல்ல வந்து சித்தம்பூண்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அது வந்து அனார்த்தசைட் ராக், அதுக்குன்னு பேரு. ஏன் இதை எடுத்தாங்க அப்படின்னா, நீங்க என்னதான் மூன்ல போயிட்டு நீங்க மூன்ல இருந்து மூன்ல என்ன பண்ண போறாங்க, மனிதன் வாழ முடியுமான்னு கண்டுபிடிக்க போறாங்க. அப்ப அந்த மனிதன் வாழ முடியுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், அங்க தண்ணி இருக்கா, இந்த ராக் டைப் இருக்கா, அங்க மூச்சு விட முடியுமான்னு பார்க்கும்போது அங்க இருக்க மினரல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், ராக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால அங்க இருக்கிற ராக்ஸையே நீங்க எடுத்துட்டு வந்தாலும் ஜியாலஜிஸ்ட் தான் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. மீன்ஸ் எல்லாருடைய பங்கும் இருக்கு. இது வந்து அவங்க தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ அப்போ வந்து அங்க போய் இறங்குறதுக்கு நிலாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியலும் நம்ம இங்க சேலத்துல இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியலும் கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு சொல்லப்படுது. அது காரணம் என்னன்னா, இது வந்து முதல்ல உருவான ராக் அப்படின்னு பேரு சேலத்துல. மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆனது உடனே உலகம் உருவாகி இப்போ ராக்ஸ் உருவாகி 1.5 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. அது மாதிரி அது வந்து ஓல்டு ராக். ஸோ இந்த ராக்கும் மூணுல இருக்கக்கூடிய ராக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ரோவர் போய் அங்க இறங்கும் போது அதை ஓடுறதுக்கான தளம் அமைக்கிறதுக்காக இங்க இருந்து ராக் எடுத்து அனுப்பிச்சாங்க. அதை வந்து கிரஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சித்தம்புண்டியை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கும். அங்க போய் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த நம்மளோட சாதாரண கிராமத்து மக்களே வந்து அதை எடுத்து இது பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இல்லீகலா செஞ்சு அதை வித்துட்டு இருப்பாங்க. ஐயோ, அதை சொல்லிட்டேனா? ஓகே, பரவாயில்ல. அந்த மாதிரி அங்க சேலத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு. அது அந்த 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 ராக்ஸ் டைப், அந்த ராக் எல்லாமே வந்து பழைய, ரொம்ப ரொம்ப பழமையான ராக்ஸ். அதுக்கப்புறம் வந்து எஸ், நீங்க ஜெம்ஸ்டோன் பத்தி சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க நம்ம யூஸ் பண்ற கோல்டுல இருந்து, டைமண்ட்ல இருந்து, ஜெம்ஸ்டோன்ஸ், கார்னட்ஸ் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே ஜியாலஜியில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அந்த ராக் வச்சு எப்ப சொலிடிஃபை ஆனிச்சு, எப்ப உருவானுச்சு அப்படிங்கறத பொறுத்து. அது நாங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது எடுத்து ஷைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கலர் வருது. ஆனா எடுக்கும் போது அந்த மாதிரி இருக்காது. எடுத்து ஷைன் பண்ணி, இப்போ சேலத்திலேயே பாத்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன் ஷைன் பண்றதுக்கு, அதை கட் பண்றதுக்குலாம் வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இங்க இருந்து கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து படிக்கிறதுக்காகவுமே வந்து ஷேப் பண்ணுவாங்க, அது வந்து ஷைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அங்க நடக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே ஜெம்ஸ்டோன் வந்து அப்பப்போ வந்து பட்டை தீட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரிமோட் சென்சிங் பத்தி பெருசா நம்ம ஒன்றும் பார்க்க போறது இல்லை. அது வந்து ஒரு போட்டோகிராஃபிக் தான். மேல இருந்து நம்மளுக்கு வந்து சேட்டலைட்ல போட்டோ எடுக்குது. அந்த போட்டோ வச்சு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த போட்டோல வெஜிடேஷன் அதிகமா இருக்கா, தூரத்துல இருந்தே இதுல எந்த இடத்துல வெஜிடேஷன் அதிகமா இருக்கு, இது ஃபாரஸ்டா இருக்குமா, இந்த இடத்துல தண்ணி இருக்குமா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஈஸியா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றது. பிளஸ் இது வந்து இப்போ நீங்க பயன்படுத்துற இந்த மேப் இருக்கு இல்லையா, கூகுள் மேப்ஸ், அதுக்கும் இது பயன்படும். நாங்க வந்து ஒரு வருஷம் ஞாபகம் இல்லை, நாங்க பிஎஸ்சி படிக்கும் போது எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. அது வந்து ஒரு இதுக்கோ இல்லை ஒரு 10 இதுக்கோ 5 ரூபாய் என்னமோ மறந்துட்டேன். எங்களுக்கு வந்து இந்த சேட்டலைட் இமேஜ் வருது. என்ன பண்ணுவோம்னா, வீடு வீடா போயிட்டு இது இந்த வீடு தானா நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். அதுல இருக்க நம்பரும் இந்த வீடும், இதுல இருக்கிற பிக்சர்ஸ் இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி நாங்கெல்லாம் எழுதி கொடுத்தோம்.
அதெல்லாம் வந்து எதுக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வீடு எங்க இருக்கு நீங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதுக்காக அது வந்து பண்ணப்பட்டது. இப்படிதான் வந்து ஒரு கூகுள் மேப்ஸ் உருவாக்குறது பண்றாங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லயே நம்ம வீட போடுறோம், பார்த்துட்டு நம்மளே அட்ரஸ் கொடுத்துறோம். அப்ப வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சென்னையில வந்து ஹெச்பின்னு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. மீன்ஸ் ஹெச்பினா நம்ம லேப்டாப் கம்பெனில இது வேற. அதுல வந்து மேப்பிங்க்குனே ஒரு இது இருக்கு. அந்த மேப்ல என்ன பண்றாங்கன்னா, ஃபாரின்ல இருந்து மேப் வருது. அதை வந்து நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து வரைஞ்சி அதை வந்து இந்த இடம் தானா, இது கரெக்ட் கார்லேஷன் பண்ணி அது வந்து ஒரு டேட்டா கொடுக்கறது இருக்கு. அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இது இருக்கு. அதில் நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். 6 மாசம் நான் வேலை செஞ்சேன். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இடையில வந்து பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால போய் வேலை செஞ்சுட்டு வந்தேன். அதனால அந்த அனுபவம் எனக்கு புதுசா இருந்தது. அடுத்தது வந்து கூகுள் மேப், ஜிஸ் அதை பத்தி பார்த்தோம். ஜிஸ் வந்து நம்ம எது இப்போ இந்த ரிமோட் சென்சிங்ல வந்து நம்மளுக்கு டேட்டா கிடைக்குது. அதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை வந்து அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றோம். அதுதான் ஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற இப்போ இடங்கள் இதெல்லாம் சொல்றோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஜியாலஜி பிளேசஸ் இன் தமிழ்நாடு. இதுல வந்து நான் பேசிக்கா எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண விஷயங்களை நான் சொல்றேன். பாக்சைட் அப்படிங்கிறது உலகத்துல இருந்து நிறைய இடத்துல இருக்கு. பாக்சைட் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியலனாலும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு இடத்துல இருந்து பாக்சைட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது வந்து என்னன்னா ஷேர்வாய் ஹில்ஸ் ஏற்காடுல. அங்க மேல நீங்க உச்சியில போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோவில் கூட இருக்கு. அந்த கோவில் பேர் மறந்துட்டேன். அந்த கோவில் கூட அங்க இருக்கு. அங்க வந்து பாக்சைட் அங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அது வந்து எதுக்குன்னா அலுமினிய தாது. அது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ரெஃப்ராக்டரி மெட்டீரியல்ஸா பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து மேக்னசைட். நீங்க வந்து ஏற்காடு போயிருந்தவங்களுக்கு தெரியும். மேல இருந்து நீங்க வியூ பார்த்துருந்தீங்கன்னா கீழே வெள்ளை வெள்ளையா ஒரு பேச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா நோட் இதுமே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெள்ளை வெள்ளையா பேச்சஸ் இருக்கும். நீங்க மேல இருந்து பார்க்கும்போது கீழே வந்து வெள்ளை வெள்ளையா பேச்சஸ் இருக்கும். அது வந்து என்னன்னா மேக்னசைட் ராக்ஸ். அதாவது இந்தியாவிலேயே பெரிய அளவுல மைன் பண்ணப்படுது மேக்னசைட் ராக்ஸ் ஃப்ரம் சேலம். அது வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அது வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். அது வந்து நீங்க அந்த இப்போ இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பை வந்து நீங்க உருக்குறதுக்கு ஒரு அதை தாங்கக்கூடிய அளவுக்கு, அந்த டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இது வேணும் இல்லையா, அதுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக, அதை உருக்குறதுக்காக, வெளி கோட்டிங் கொடுக்கறதுக்காக இந்த மேக்னசைட் பயன்படுது. அது பெரிய அளவுல சேலத்துல இருந்து தான் போகுது. இந்தியா வைஸ் நம்ம தான் வந்து பெஸ்ட். அடுத்து வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து சேலத்துல இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அயன் ஓரும் சேலத்துல இருக்கு. அந்த அயன் ஓர் எடுத்துதான் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நடக்குதா அப்படின்னா அதுதான் கிடையாது. அயன் ஓர் வந்து நம்மளுக்கு பெரிய டெபாசிஷன், ஹியூஜ் லெவல்ல டெபாசிஷன் இருக்கு. அது பேர் கஞ்சமலைன்னு சொல்றோம். ஆனா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் அது வந்து இது பண்ணல. அது காரணம் என்னன்னா, அது இப்போ நீங்க எடுக்கிறோம் அப்படின்னா அது எடுக்கிற செலவை விட, மீன்ஸ் அதனால எடுத்து நம்மளுக்கு கிடைக்கிறத விட செலவு தான் அதிகம். அதனால நம்ம வெளியில இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். ஏன் எடுக்கிறது இல்ல? அப்போ அது எதுக்கு பயன்படும்? ஆனா வந்து ஹியூஜ் ஃபார்மேஷன் எங்கேயுமே இல்ல. ஹியூஜ் ஃபார்மேஷன் எப்பயாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி தேவை வந்துடுச்சு, நம்மளுக்கு வேற வழியே இல்லைங்கும் போது நம்ம கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு. அதுதான் வந்து கஞ்சமலை ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய நாங்க வந்து மேக்னடைட் லேயரா இருக்கும் அப்படி சொல்லுவோம். அந்த அயன் ஓர் அங்க இருக்கு. அடுத்தது வந்து இந்த மேக்னசைட் சொல்லும் போது நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மேக்னசைட் அப்படிங்கிறது மெட்டமார்பிக் ராக் தான். அதுல எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கும்னா, நீங்க வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஆல்ரெடி. அது மெட்டமார்பிக் இடையில வந்து ஒரு வெயின் இருக்கும். அது ப்ரெஷர்னால இந்த பக்கமும் இருக்க ராக் ப்ரெஷர்னால அது வந்து அழுத்தப்பட்டு ஒரு லிக்யூட் ஃபார்ம் ஆகி வெயினா இருக்கும். வெயின்ல மட்டும்தான் இருக்கும். வெயினா இருக்கும் அதனோட டெபாசிஷன். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் வந்து எஸ் ஆல்மோஸ்ட் ஓவரால் இது பண்ணிட்டு அதுதான் வந்து மேக்னசைட் பத்தி சொல்ல நினைச்சேன். அடுத்து வந்து சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் பத்தி சொல்லணும். சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கலிபோர்னியால. இது வந்து நம்ம இந்த டைவர்ஜென்ட் பவுண்டரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முக்கியமா நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த டைவர்ஜென்ட் பவுண்டரி இடிக்குது. இப்படி இப்படி லேட்டரலா மூவ் ஆகும் போது எர்த்குவேக் வருது. இதுவே வந்து ஓஷன்ல நடக்கும் போது சுனாமின்னு சொன்னோம் இல்லையா. திருச்செந்தூர்ல வந்து நம்மளுக்கு சுனாமி நடக்கும் போது திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா தண்ணி உள்வாங்குச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா டைவர்ஜென்ட் பவுண்டரி. அது வந்து இப்படி பிரியும் போது வாட்டர், அதாவது ரொம்ப பிரிஞ்சா வேற ஃபார்மேஷன் நடந்திருக்கும். அது லைட்டா பிரிஞ்சுட்டு திரும்பி ஒண்ணு சேர்ந்துருது. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய தண்ணி உள்வாங்கிட்டு திரும்பி வெளியில வந்துச்சு. இதுதான் வந்து அந்த தண்ணி உள்வாங்கறதுக்கான காரணம். அடுத்தது ஒரே நிமிஷம் சார்.
ஜஸ்ட் எஸ். அடுத்ததான் வந்து ஜியாலஜில வந்து என்னென்ன ஸ்டடிஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸ்ன்னு நினைச்சுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, வெறும் எர்த்தை பத்தி மட்டும் இல்லைனா படிக்கிறது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. வாட்டர் பத்தி படிக்கிறது, ரிமோட் சென்சிங், ஜிஸ், அப்புறம் வந்து பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷனு, ஜெம்ஸ்டோன் எக்ஸ்ப்ளோரேஷனு, அப்புறம் வந்து அட்டாமிக் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், அப்புறம் வந்து சாரி மறந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய வகையான படிப்புகளுக்கு, அதாவது எர்த்துக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, எர்த்துக்கு வெளியில இருக்கிறது, மேல இருக்கிறது, இது மாதிரி எல்லா விதமான படிப்புமே அதுல இருக்கு. அதுதான் வந்து நான் சொல்லுவேன். இது வந்து ஆர்ட்ஸ் நினைச்சுப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து நீங்க பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஸ்ட்ராட்டிகிராஃப், பயாலஜியுமே வந்து நம்ம படிப்போம். இதுல வந்து பிளான்ட் ஃபாசிலை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து படிக்கிறது வந்து ஃபாசில்ஸ். அது வந்து நம்ம அந்த உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதை சொல்றோம். பிளான்ட் ஃபாசில்னு நாங்க சொல்லுவோம். பிளான்ட் ஃபாசில்னா என்னன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த அந்த இப்ப நம்மளே பார்த்திருப்போம். சம்டைம்ஸ் சேர்ல வந்து ஒரு இலை விழுந்துச்சுன்னா அதனோட படிமானம் உங்களுக்கு தெரியும். அதை எடுக்கும் போது அது வந்து உள்ளேயே எடுத்துருவோம். இதுல வந்து உள்ளேயே படிஞ்சு ரொம்ப வருஷம் ஆனதுனால நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போது அதனோட படிமானமே கிடைக்கும். அதனோட இதெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த படிமானம் கிடைக்கும். இதுவுமே வந்து பெட்ரோலியம்க்கு ஒரு சோர்ஸான ஒரு ராக்கு தான். இதே அரியலூர்லயும் இதே மாதிரி பிளான்ட் ஃபாசில்ஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன், சாரி. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இப்போ வந்து எம்எஸ்சி பிஹெச்டி படிக்கணுமோ இதெல்லாம் படிக்கணுமோ இல்லை, இப்போ எம்எஸ்சி படிச்சாலே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட்ல மட்டும் இல்ல, பிரைவேட்லயும் இருக்கு. இப்போ ரிமோட் சென்சிங்க்கு அப்பெல்லாம் வந்து நிறைய வாய்ப்பு இருந்தது. அப்போ வந்து நானே வந்து என்னோட விஷயம் வந்து நான் விரிவுபடுத்திக்கல. அப்பா அனுப்ப மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நானா நினைச்சுக்கிட்டேன், கேட்டிருந்தா அனுப்பியிருப்பாரா இருக்கும், நான் கேட்டுக்கல. இப்போ வந்து அதை தாண்டி நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கு, அது வேற விஷயம். ஸோ வந்து ரிமோட் சென்சிங்லாம் வந்து அப்போ ஹைதராபாத்ல இருந்தது, அது சம்மந்தப்பட்ட கம்பெனிலாம். இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அதுல படிக்கிறவங்க ஐடிலையும் போறாங்க. அதனால அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிளஸ் வந்து இப்ப ஜிஸ் கத்துக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஜிஸ் கத்துக்கிறவங்கலாம் வீட்டுல இருந்துட்டே வந்து அந்த மேப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரீலான்சரா வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி எம்எஸ்சி முடிச்சவங்க நீங்க வந்து வேற எந்த சயின்ஸ் கோர்ஸ் எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் எம்இ படிக்க முடியாது. அதே நீங்க எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டிலே ஜாயின் பண்ண முடியும். அதுவும் ஈஸியாவே ஜாயின் பண்ண முடியும். எஸ், என்னோட ரிசர்ச் டாபிக் வந்து நான் சிம்பிளா சொல்லிடுறேன். என்னோட ரிசர்ச் வந்து அஷ்டமுடி காயல், திருவாண்டம். ஏன் அங்க போய் பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காரணம் என்னன்னா, எனக்கு ப்ராஜெக்ட் அங்கே கிடைச்சது. நான் பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கல. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெல்லியில இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. திடீர்னு வந்து எங்க கைடு வந்து உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பேலண்டாலஜி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஸோ அப்போ இதுவும் பேலண்டாலஜி தான் நீ பண்ணு அப்படின்னாரு. அதனால அதை சேர்ந்து நாங்கள் பண்ணணும். அது வந்து என்ன அப்படின்னா, அஷ்டமுடி காயல் அப்படின்றது. காயல் அப்படின்னா வந்து கேரளா மொழியில சொல்றோம். அது வந்து ஆக்சுவலா எஸ்டுரி, அஷ்டமுடி எஸ்டுரி, அதாவது ரிவர் வாட்டரும் சீ வாட்டரும் ஒன்னா கலக்கிற ஒரு இடம். அதுதான் வந்து எஸ்டுரின்னு சொல்லுவோம். அப்போ ரிவர் வாட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து அதிகமா ஃபாசில்ஸ் அதிகமா இருக்காது. ஆனா சீ வாட்டர்ல வந்து உங்களுக்கு ஃபாசில்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நாங்க அஷ்டமுடி எஸ்டுரி எப்போ எவல்யூஷன் ஆனது அப்படின்னு நாங்க பார்த்தோம். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய காயல்ல இருந்து ஆஃப் ஷோர் அண்ட் ஆன்ஷோர், அதாவது தண்ணிலையும் சரி நிலத்துல இருந்தும் நிறைய இடத்துல காயங்குளம், கொல்லம், அஷ்டமுடி எஸ்டுரிக்குள்ள இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து நாங்க சாம்பிள் எடுப்போம். அந்த சாம்பிள்ங்கிறது தண்ணிக்குள்ள எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னா, நாங்க ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து நாங்க எங்களுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அதை வந்து உள்ள அழுத்தி கையிலேயும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குன்னா கையிலேயே பண்ணுவாங்க. குதிச்சு போய் எங்க சாரே ஒருத்தர் வந்து அவருமே போயிட்டு உள்ள போயிட்டு நம்ம அந்த இதுல எடுத்துட்டு அதுல வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து எவ்ரி 5 சென்டிமீட்டர் வந்து அதை நாங்க கட் பண்ணி அதை வந்து மைக்ரோஸ்கோப், என்னோட வேலை வந்து ஃபாசில் கண்டுபிடிக்கிறது. அதனால வந்து அதை கெமிக்கல் இதுக்கெல்லாம் உட்படுத்தி அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஃபாசில் எடுத்து அதனோட ஏஜ் டிட்டர்மைன் பண்ணி நாங்க என்ன இன்னொருத்தவங்க வந்து கேரளாவில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா செடிமெண்ட்ரி அனாலிசிஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக் டிரான்ஸ்போர்ட் ஆகி வருதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து எப்போ ஃபார்ம் ஆனிச்சு, எப்போ டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இந்த கிரெயின் இப்படி இருந்துச்சுன்னா இந்த அளவுல இவ்வளோ இதுல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கு. இது ரெண்டையும் நாங்க வச்சு
அது வந்து நிலப்பரப்பு, அதாவது எவால்வான நிலப்பரப்பு. முன்ன வந்து தண்ணியா இருந்தது, இப்போ வந்து எவால்வ் ஆனுச்சு அப்படின்றத நாங்க தான் ஃபர்ஸ்ட் அதாவது எப்பவுமே ஒரு ஒரு ரிசர்ச் வந்து இருக்கிறதுல வந்து ஏதாச்சும் அப்டேட் கண்டுபிடிப்பாங்க. நாங்க பண்ணும்போது அதை நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் அதாவது அது எவால்வ் ஆயிருக்கு. நிலப்பரப்புல இருந்து நீர்ப்பரப்பு, அதாவது நீர்ப்பரப்புல இருந்து நிலப்பரப்புக்கு தள்ளப்பட்டிருக்கு, இந்த ரீசனால தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இதுல வந்து இப்ப இதுக்கப்புறம் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா கேட்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த படிப்பை பத்தி நான் சொல்ல போறேன். நீங்க பேசுறீங்க, பேசி முடிச்சுங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து ஜியாலஜி மட்டும் இல்ல, நார்மலாவே நிறைய பேருக்கு வந்து, அதாவது ஒரு மெட்ரிகுலேஷன்லயோ அதுலயோ படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் என் கூட படிச்ச நிறைய பேர் வந்து பிரைவேட் காலேஜ்ல படிச்சவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படலை. எங்களுக்கு வந்து சொன்னாங்க ஜாம் எக்ஸாம் அப்படின்றத பத்தி. பிஎஸ்சி முடிச்சாலே ஜாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் பண்ணா நம்ம வந்து ஐஐடியில போயிட்டு மாஸ்டர் டிகிரி படிக்கலாம். அதுல வந்து நம்மளுக்கு வந்து அதுல நிறைய வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு, அந்த மாதிரி விஷயம். சொல்லுங்க மேம். ஏதோ கேட்டாங்க. ஓகே யாரு யாரு இல்ல, யாரும் கேட்கல, நீங்க ஓகே பேசுங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பிஜி முடிச்சுட்டா நம்ம வந்து கேட் எக்ஸாம் எழுதுறது, அதுல வந்து நம்ம ஐஐடியில போய் படிக்கிறது. அதே மாதிரி இதுதான் இந்த படிப்பை பத்திலாம் இவ்வளவுதான். இப்போ வந்து நான் எப்படி இந்த வந்து ஜியாலஜி அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாம் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. நான் படிக்கும் போது யாருக்குமே தெரியாது, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே யாருக்குமே தெரியாது. ஆனா நான் பிடிச்சி சேர்ந்தேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கிளாஸ்ல 24 பேர். நாங்க 24 பேர்ல 21 பேருமே பிடிக்காம தான் சேர்ந்திருப்போம், என்னன்னே தெரியாம தான் சேர்ந்திருப்போம். ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கிறத நம்ம ஜாயின் பண்ண முடியும். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கெமிஸ்ட்ரி பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து விமன்ஸ் காலேஜ்ல வந்து கெமிஸ்ட்ரி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்ததுனால எனக்கு வந்து ஐஏஎஸ் படிக்கணுன்ற எண்ணம் அது வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. அதனால ஒரு டிகிரி படிச்சா போதும் அப்படின்றதுனால நான் கிடைச்சது சேர்ந்துக்கிட்டேன். ஆனா அது கிடைச்சது சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் அது பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, உண்மையிலேயே நான் சொல்றேன், எங்களுக்கு கிடைச்ச வந்து அற்புதமான ஆசிரியர்கள் தான். அந்த 10 பேரும் எங்களுக்கு ஒருத்தர் கூட உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே இதை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, பாசிட்டிவா சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. ஓ இதெல்லாம் இருக்கா, இது இப்ப நாங்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணோம்னா நிம்மதியாவே டிராவல் பண்ண மாட்டோம். இப்ப மறந்துட்டேன். முன்னெல்லாம் வந்து இந்த ராக்கு இந்த இது அப்படின்னு தான் எங்களோட பேச்சு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எங்களோட வாழ்வியலோட ஒன்ற வச்சிருப்பாங்க. படிப்பு மட்டும் இல்லாம அவங்க நிறைய விஷயத்த கத்து கொடுத்தாங்க. இப்ப இந்த ஜாம் எக்ஸாம் கேட் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, எங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே எங்க சாருங்களாம் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும். ஃப்ரீயாவே அவர் வந்து அவரோட டைமை ஒதுக்கி ஈவினிங்ல எனக்கு வந்து எங்களுக்குலாம் வந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த படிப்பு படிச்சது இந்த படிப்பு படிச்சதுக்கு ஏன் நன்றி சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அம்மாவுக்கு ஏன் சொன்னேன்னா, நான் படிச்சு பிஹெச்டி முடிச்சுட்டு 2016 கூட நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ எம்பிஏ படிச்சுக்கலாமே அப்படிலாம் கேட்டாங்க. நான் இத்தனைக்கும் பிடிக்கலன்னு சொல்லல, பிடிச்சிருக்கு, நான் வேலையிலயும் இருந்தேன். உடனேவே நான் பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே நான் இடையில ஒரு வருஷம் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பி படிச்சேன். முடிச்சிட்டும் நான் உடனேவே வேலையில ஜாயின் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் அடிக்கடி சுத்தி கேட்கறது அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்ச பிறகு எனக்கு வந்த ஒரு ஹார்ட்லி கமெண்ட் என்ன அப்படின்னா, சொந்தக்காரங்களே வந்து நீ இதை படிக்க வேண்டாம், நீ வந்து அவங்க வந்து ஐடில வந்து ஒரு டைரக்டரா இருக்காங்க, அதனால கால் சென்டர் மாதிரி ஜாயின் பண்ணி அதுல பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதுலயே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீ வந்து எதுக்கு இதை படிக்கிற, கல்லையும் மண்ணையும் படிக்கிற அப்படின்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் வந்து எம்எஸ்சி உன் தம்பிங்களா இருக்காங்க அவங்களாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க வீட்ல யாரும் சொல்ல, அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து இல்ல எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து ஃபீஸே கிடையாது, கம்மி தான் அப்படிங்கும்போது அவங்க நம்பல. இப்ப இது எதுக்கு நான் இங்க கொண்டு வரேன்னா, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு செலவாகும்னு தெரியல. கவர்மெண்ட் காலேஜ்ல நான்லாம் படிக்கும் போது 2500 நான் கட்டினேன். அதுல வந்து 1000 rupees வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டியா இருந்தா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லயே நார்மல் பிசி எம்பிசி இதுலயே வந்து உங்களுக்கு 1500 வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துடும். அப்புறம் வருஷத்துக்கு நாங்க 4 பேப்பர், இப்பயுமே 4 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், செமஸ்டருக்கு 4 பேப்பர், ஸோ மொத்தம் 8 பேப்பர் தான் நாங்க வருஷத்துக்கு எழுதுவோம். அதுக்கு வந்து ஒரு பேப்பருக்கு 45 ரூபாய் தான். அப்போ இப்போ மேபி 56, 60 இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செலவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்களாவது வந்து நிறைய ஜெராக்ஸ் எடுத்து தான் படிப்போம். எங்களுக்கு புக்குன்னு வந்து இருக்கும், நாங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணணும், அதனால நிறைய இடத்துல இருந்து நாங்கள் ஜெராக்ஸ் எடுப்போம், அதுக்கு மட்டும்தான் செலவாயிருக்கும். மற்றபடி இதில் செலவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பஸ் பாஸும் கொடுத்துருவாங்க. ஏன்னா என் கூட இருக்க நிறைய பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கும் போது எல்லாரும் சொல்ற காரணம் இதுதான், கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா
அதுக்கு சும்மா இருக்கலாம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நான் இப்ப கூட நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றேன், ஏமா நீ சும்மா இருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போ அப்படின்னு சொன்னா அதை வந்து கேவலமா நினைக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க வந்து எங்க அப்பா வந்து அதெல்லாம் யோசிக்கல. எங்க அப்பா அடுத்த வருஷம் கூட கேட்டாரு, நீ கெமிஸ்ட்ரி போய் ஜாயின் பண்ணிக்கனா பண்ணிக்கோன்னு, அந்த ஒரு வருஷம் வீணானாலும் பரவாயில்ல, நீ உனக்கு பிடிச்சத படி அப்படின்னாரு. ஒரு நாள் கூட எங்க வீட்டுல எங்க அம்மாவும் சரி யாருமே இந்த படிப்பை பத்தியோ, ஈவன் என் தம்பி இப்பதான் யோசிக்கிறேன் இதை படிக்கும் போது, என் தம்பிங்க கூட ஒரு நாள் கூட கேவலமா சொன்னதே கிடையாது. ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் வருத்தப்பட்டதும் கிடையாது. எங்க அப்பா வந்து அப்பவே வந்து என்ன பண்ணுவாரு, போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு. அப்ப போஸ்ட் ஆஃபீஸ் வரவங்க யாராவது பாப்பா என்ன படிக்குதுன்னு கேட்டா ஜியாலஜின்னு சொன்னதும் அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாரு, என்னை வந்து அவங்கள்ட்ட கூட்டிட்டு போவார். ரிலாக்ஸ். அங்க வந்து கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு என்னை வந்து பேச வைப்பாரு. நான் ஏன் ஃபீல் பண்றேன்னா, இங்க வந்துதான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எங்க அப்பா எப்படி இதெல்லாம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ கூட்டிட்டு போயிட்டு சிவில் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வேலையில் இருப்பாங்க, வாட்டர் போர்ட்ல வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் என்கிட்ட கூட்டிட்டு போய் பேச வைப்பாரு. அவங்க எல்லாருமே எம்எஸ்சி படிக்க வச்சிருங்க, எப்படியாவது எம்எஸ்சி படிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதெல்லாம் எனக்கு கூட்டிட்டு போய் இந்த மாதிரி காமிக்கும் போது அது மேல எனக்கு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ வந்து நான் இன்னும் வந்து எஃபர்ட் போட்டிருந்தேன்னா நான் அப்போ வந்து தெளிவா நான் வச்சுக்கல. பிஹெச்டி ஜாயின் பண்ணதும் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து பிஎஸ்சி படிச்சு முடிச்சிட்டேன். எங்க எல்லாருக்குமே உடனேவே எம்எஸ்சி, ஏன்னா எம்எஸ்சி வந்து அங்கேயே இருக்கு, 24 பேருக்குமே எம்எஸ்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா சீட் அதிகப்படுத்திட்டாங்க, சில காரணங்களால வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ வந்து கரெக்டா அந்த எட்ஜில் நான் நின்னேன், 2வது ஆளா. அப்போ வந்து நான் உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயே எனக்கு நான் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் கூப்பிட்டுருந்தாங்க. போய் அங்க இருக்கும் போது ஏன்னா நான் கிடைக்காதுன்னு நினைக்கவே இல்லை இல்லையா, கிடைக்கலங்கும் போது உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஒரு இது. ஏன்னா வெளிய ஊர்ல போயோ வெளியில எங்கேயும் போய் படிக்க முடியாது. அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சார் வந்து எங்களோட சார் தான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நீ போ, நீ வந்து பெரியார் யூனிவர்சிட்டி போ, அங்க போய் நீ ட்ரை பண்ணணும்னு ஒரு விஷயம் சொன்னார். இது வந்து அவர் இன்ன வரைக்கும் கூட மறந்துட்டாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன் டீச்சர்ஸ் டேக்கு. ஆனா அவர் அங்க போன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து நிறைய பேர் வந்து சின்னதா எடுத்துப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் போன்னு சொன்ன ஒரே காரணம் தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். அங்க போய் நாங்க வந்து விசிய பார்த்தோம். அவர் வந்து அவ்வளோ பெரிய விசி இன்ன வரைக்கும் பார்த்துருக்க முடியுமான்னு தெரியல. நாங்க 4-5 பேர் போனோம். எங்க அம்மாவும் கூட வந்தாங்க. எங்க அம்மா பயங்கரமா என் கூட போராடினாங்க. அப்போ வந்து ஒரு ரெட் கார்பெட் விரிச்சிருக்கு, விசி இருக்காரு. நாங்க போய் இந்த மாதிரி கேட்கும்போது, ஜியாலஜியே படிக்கிறது ரொம்ப ரேர் ஆச்சே, உங்களுக்கு இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனேவே அந்த ஆர்டரை, கவர்மெண்ட் ஆர்டரை கையில கொடுத்து, நீங்க போங்க நான் அங்க சார் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு எங்க ஆர்ஆர் சார் ஒருத்தருக்கு அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அங்க போறோம், 4:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, காலேஜே முடிஞ்சிருச்சு. நான் போனதுமே எங்க சார் பார்த்துட்டு, என்னது உனக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா போராடி எஜுகேஷன் மினிஸ்டர் பேசி அவங்கள எல்லாத்தையுமே இது பண்ணி எனக்கு வந்து சீட் வாங்கி கொடுத்தாங்க எங்க 4 பேருக்கு. அவரு மட்டும் அன்னைக்கு வந்து ரிலாக்ஸ். கைதட்டலாம் எல்லாரும். மன்னிக்கணும். அவர் மட்டும் அன்னைக்கு அந்த ஒரு டைம் வந்து அந்த ஹெல்ப், அதுதான் சொல்லுவேன் நான் எப்பவுமே, சின்ன விஷயமா இருக்குன்னு யோசிக்காதீங்க. சின்ன விஷயம் வாழ்க்கையில பெரிய விஷயங்களை வந்து மாத்துறதுக்கு உதவியா இருக்கும். அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நான் தைரியமா இருக்கேன்னா என் படிப்பு தான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம கிட்ட சொத்து இல்ல, படிப்பு தான் இருக்கு அப்படி சொல்லுவாரு. அவரோட ஆசை என்னன்னா, எனக்கு ஏன் நினைச்சுக்கிறேன்னா, அவரோட ஆசை என்னன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்காரு. 10th-லயும் 12th-லயும் நல்ல மார்க் வாங்கினா உடனேவே கிளரிக்கல் போஸ்ட் போயிடலாம், 40,000 50,000 சம்பளம் வாங்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எங்களை எப்படியாவது வந்து நல்ல மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்னு யோசிப்பாரு. அவர் வந்து 10th + 2 படிக்கும் போது அவர் ஆபீஸ் பர்மிஷன் போட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் வந்து உட்காந்து எழுதுவாரு, என் கூட நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு சொல்லி கொடுப்பாரு. +2 படிக்கும்போது என் கூட இருக்க எல்லா பிள்ளைங்களுக்குமே அவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். அப்பெல்லாம் நான் பயப்படுவேன், அழுவேன். எங்க அப்பா வந்து ஐயோ படிச்சு அப்பா அம்மாவுக்கு பிறக்கக்கூடாது அப்படிலாம் யோசிப்பேன். ஆனா இப்பெல்லாம் யோசிக்கும் போது அது எல்லாமே நல்லதுக்குன்னு புரியுது நிறைய விஷயங்கள். அதனால அப்படிலாம் யோசிச்சிருக்கேன், ஐயோ படிச்சு அப்பா அம்மாவுக்கு பிறக்கக்கூடாதுன்னு. ஆனா அப்படி இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருப்பேன். ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒருவேளை என்னை வந்து புஷ் பண்ணல அப்படின்னா நான் ஆனா இந்த அளவுக்கு வந்திருப்பேன். எனக்கு ஒரு ஃபயர் இருந்துச்சு, படிக்கணும்னு இருந்துச்சு, பெருசா சேனலைஸ் பண்ண தெரியாது. ஸோ அவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து
எல்லாரும் சொல்லும்போது ஒரு நாள் கூட எங்க அப்பா வந்து ஒரு ஒரு காசு சம்பாதிக்கிற படிப்புக்கா போகணும்னு அவர் நினைக்கலையேன்னு இன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல சார், இந்த இது பேசுங்கன்னு. அப்ப இதுக்காக யோசிக்கும் போதுதான் எல்லாருமே ஐடி படிக்கலாமே அது படிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு நாள் கூட எங்க அப்பா வந்து காசு சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும்னு எங்க அப்பா எங்க அப்பா பிடிச்சதை பண்ணணும்னு எப்படி எங்க அப்பாவுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து ஏன்னா நிறைய இடத்துல கூட்டு போனதா இருக்கட்டும் பண்ணதா, எங்க அம்மாவுமே வந்து கிடைக்காதப்ப நிறைய என் கூட நின்று ஹெல்ப் பண்ணாங்க. என் தம்பிங்களும் சொன்னதில்லை. இப்ப என்னோட கணவருமே வந்து இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றது நானே பாக்குறேன். ஐடி படிச்சுன்னா சீக்கிரம் இங்க இது கிடைச்சிரும், இந்த இங்க வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் இருக்கும்போது இவர் வந்து நீ உனக்கு பிடிக்காத செய்யாத, பிடிச்சத பண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து துணை நிக்கிறாரு. அதுதான் வந்து இந்த ஏன்னா இங்க ஒருத்தவங்க நான் சந்திச்சேன், அவங்க பொண்ணுக்கே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்க ஏஜ் பாத்துக்கோங்க. அவங்க வந்து அப்பவே ஜியாலஜி படிச்சிருக்காங்க. அவங்க எப்படி படிச்சாங்கன்னா ஏதோ சொல்றாங்க, அவங்களுக்கு பாட்டனியோ பயாலஜியோ பிடிக்காம ஏதோ மாறி என்னமோ சொல்றாங்க. அவங்க வெளியில சொன்னா ஜியாலஜி கேவலமா பேசுறாங்கன்னு அவங்க பாட்னின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியில. சோ அப்பதான் நான் ஏன் இந்த படிப்பு வந்து எப்படி இவங்க சொல்ல முடியுது அவங்களால அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நான் தப்பா நினைக்கல, அவங்களோட சூழ்நிலை அப்படி இருந்ததுனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு கூட இருந்தவங்க எல்லாரும் இப்படி சொன்னதுனால நான் இதை பெருமையா நினைச்சிருக்கேன். ஏன்னா வெளியில இருக்கவங்க 1000 சொன்னாலும் எனக்கு கூட இருக்கிறவங்க வந்து இது பண்ணல. அதனாலதான் வந்து நான் வந்து படிக்கிறது வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த எங்களோட காலேஜ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு. ஆனா ஸ்ட்ரைக் பண்ணாலும் எங்க கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கும். நாங்க எங்க பசங்க எல்லாம் போயிட்டு சொல்லிட்டு வருவாங்க, ஏய் மேல ஒரு கிளாஸ் இருக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் நாங்க வெளியில போயிட்டு எங்களை வர சொல்லிடுவாங்க, திரும்பி கிளாஸ் நடக்கும். அந்த ஸ்ட்ரைக் கூட எதுக்கு நடக்கும்னா இந்த 46 ரூபாய் அந்த அந்த பேப்பருக்குன்னா அதை ஏதாச்சும் 2 ரூபா 3 ரூபா கூட்டி போட்டாங்கன்னா அதை வந்து இது பண்றதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அது வந்து பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியில இருந்து ஒரு பார்வையை வந்து தப்பா நம்ம வந்து கன்சீவ் பண்ணிக்க கூடாது. நம்ம வந்து போய் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா நம்ம அதுல நிக்கணும். நம்ம எங்க அப்பா அடிக்கடி சொல்றது எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம், படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி வந்து நம்மளுக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஃபயர் வேணும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ன்ற ஃபயர் இருந்தா நம்ம இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பிஹெச்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச கைடு வந்து எப்படின்னா மத்தவங்க எல்லாம் வந்து இது சின்னதா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த ஆண்டவன் கட்டளை வந்து அந்த படம் வந்து சூப்பர் படம், எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு பிரச்சனை சுத்தி 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 வரும், கடைசியில நேரா போகும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஜாயின் பண்ண போகும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் தான் போறேன், பிஹெச்டிக்கெல்லாம் போல ப்ராஜெக்ட்க்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பிஹெச்டி சேர்ந்தாதான் இந்த இந்த இது கிடைக்கும், இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும், இது பண்ணாதான் கிடைக்கும், அது பண்ணாதான் கிடைக்கும். நானும் அமைதியா இருக்கேன். அப்புறமா கடைசியில பார்த்தா எங்க சாரே எப்படின்னா பிஹெச்டி ஜாயின் பண்ணா கூட நீ உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சா ஓடி போயிரு, பிஹெச்டி இருக்காதுன்னு சொல்ற ஒரு ஆள் அவரு. அதே மாதிரி 5 மணிக்கு மேலதான் எனக்கு வேலை கொடுப்பாங்க. கஷ்டமா இருக்கும், நான் ஓடி ஓடி போயிருவேன். அப்புறம் ஏன்னா நான் ரிலேட்டிவ் வீட்டுல அப்போ கொஞ்ச நாள் ரிலேட்டிவ் வீட்டுல தங்கிருந்தேன். அப்போ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், இந்த இது இப்படிதான் சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா எங்க சார் எப்படின்னா 8 மணி கரெக்டா வருவாரு, 5 மணிக்கு ஷார்ப்பா கிளம்பிடுவாரு, 12 மணிக்கு லஞ்சுக்கு போனா ½ வந்துருவாரு. அவர் வந்து நீ 8 to 5 ஒர்க் பண்ணினா அதுக்கு மேலே நீ ஒர்க் பண்ணவே தேவையில்லை, ப்ராப்பரா ஒர்க் பண்ண. அதே மாதிரி அவர் எதுவும் கேட்க மாட்டாரு. நான் ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு அதை நீ கூட டேபிள் வச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. பெருசா என்ன வந்து அவர் எங்கேயாவது ஒரு ரிசர்ச் சென்டர் போகணும்னா கூட ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப மாட்டாரு, அவரே இறங்கி நடப்பாரு. எனக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி வந்து என்ன பிஹெச்டி ஜாயின் பண்ண வந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் வந்து அனுப்பியிருக்காரு, நீ இதை படிச்சுட்டு இதுல போ, நீ வந்து பிஹெச்டிலே உட்காந்துட்டு இருக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எனக்குமே கிடைச்சது. கடைசியா வந்து நான் முடிக்க போகும்போது எனக்கு வந்து ராம் ராம் கம்ப்யூட்டர்ஸ் நினைக்கிறாங்க, பந்திய கைலாஷ்ல ஒண்ணு இருக்கு, அங்க வந்து எனக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூல கிடைச்சது. அப்புறமா கடைசி சுச்சுவேஷன் இருந்ததுனால போகல. அந்த மாதிரி போக சொல்லுவாரு அவர் வந்து, இது வந்து வேண்டாம், இவ்வளவு தூரம் வந்துட்டியே, எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வேணும் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நேரடியாக அப்ரோச் பண்ணும். அதே மாதிரி நியூஸ்க்குமே வந்து கூட நான் வந்து பார்ட் டைமா வந்து நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதுலேருந்தே பார்ட் டைமா நான் நியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குமே வந்து நான் எம்எஸ்சி பிஎஸ்சி படிக்கும் போது சரி, இங்க பிஹெச்டி படிக்கும் போது சரி, எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. நன்றி. வாவ், சூப்பர். கிளாப் பண்ணலாம், எல்லாரும் கிளாப். உங்க டாக் ஒரு பக்கம்னா உங்களோட ஹிஸ்டரி ஒரு பக்கம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரியலி இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். அது வந்து ஒரு ரியல் பேரண்ட்ஸ். ஆக்சுவலா அந்த அந்த இது சொசைட்டி வந்து நிறைய சொல்லும் நமக்கு. சொசைட்டில இருந்து நம்ம எல்லாத்தையும் சொல்றதையும் நம்ம ஒதுக்கிடவும் முடியாது. அதே நேரத்துல அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்ன்றது மிகப்பெரிய ஒரு எமோஷனல் பேலன்சிங் இது.
அது அதை வந்து உங்க அப்பா அம்மா கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. பல விஷயங்கள் ஒரு அதுல நல்லாவே இது பண்ணிக்கிறீங்க. உங்களோட ஹிஸ்டரி சொன்னதுல ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். பலருக்கு வந்து நல்ல ஒரு ஒரு தாட் போகும். இது வந்து இந்த பிட்டை மட்டும் போட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா, சரி சொசைட்டி பண்றது ஒரு பக்கம், என்னோட கோல் என்ன, நான் எங்க போறேன் அப்படின்றது சிந்திக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கு. பல ஆங்கிள் பேசுனீங்க நீங்க. உண்மையாவே அதாவது எப்படின்னா ஜியாலஜினா பூமியை மட்டும் பார்க்கல, பூமியில வாழ்ற மனுஷங்க எப்படி இருக்கணும்ன்றதையும் நீங்க பேசிட்டீங்க. அது டோட்டலாவே வந்து ஜியாலஜியோட கொஞ்சம் சைக்காலஜியும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் பேசியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அருமையா இருந்தது. அதனால வண்டர்ஃபுல். தான் சார் நான் வந்து டீச்சிங் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு அவங்கெல்லாம் ரொம்ப பேஷன். எனக்கு நிறைய இப்போ நாங்க மெயில் பண்றதுல இருந்து எப்படி ப்ரௌஸ் பண்ணுங்கல இருந்து எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. வெரி குட், வில் டாக் மோர். ஆக்சுவலா வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். பிரேமா மேடம் பேசுறீங்களா? வாங்க பிரேமா மேடம், முதல்ல போனோம் நாங்க பேசிட்டு. காயத்ரி, சூப்பர்பா இருந்தது உண்மையிலேயே. வந்து ஜியாலஜி சப்ஜெக்ட் அப்படின்றது இப்படியெல்லாம் லுக் டவுன் பண்ணாங்கன்றது இட்ஸ் அ நியூஸ் ஃபார் மீ ஆக்சுவலி. நான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது ஈவன் இன் பிளானிங் எவ்ரி திங், நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் எடுக்கிறதுக்கு செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஜியாலஜிஸ்ட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் லைக் சிவில் இன்ஜினியர் மாதிரி நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நான் வந்து இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் யூ அசோசியேட்டட் வித் இது வந்து ரொம்ப நல்லா வந்து சொன்னீங்க. அதுலயும் உங்களை வந்து தொடர்பு படுத்தி சொன்னது ஆல்மோஸ்ட் அது கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு காலேஜஸ்ல நம்ம படிக்கிறது இது மாதிரி இருந்ததுன்னா பிரைவேட் காலேஜ்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. எனக்கு வந்து என்னோட லைஃபையும் அசோசியேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது உங்களோட இது. நாங்க வந்து நான் போகும்போது பிஜி படிக்க போகும்போது இதே தான். இது என்னத்துக்கு எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு எங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது. தே ஆர் அக்ரிகல்ச்சர். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மிஸ், அவங்க தமிழ்ல நான் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து நான் நிறைய போட்டிகள்ல பரிசு வாங்கினதை வச்சு அந்த காலேஜ்லயே வந்து நம்ம நிறைய பிரைசஸ் வாங்கினோம்னா அந்த பிரின்சிபலுக்கு அறிமுகமானதுனால மை பிரின்சிபல் கன்வின்ஸ்ட் மை பேரண்ட்ஸ் இந்த பிள்ளை படிச்சதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு டீச்சிங் லைன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால அவங்க எம்ஏ படிச்சா நான் எங்க காலேஜ்ல வேலைக்கே எடுத்துக்கலாம், அவங்கள எம்ஏ படிக்க வைங்க அப்படின்னு. எங்களுக்கு தெரியாதுன்னா ஷீ டுக் மீ இன் ஹர் கார் அண்ட் காட் மீ அட்மிட்டட் இன் எத்ராஜ் காலேஜ் சென்னை. காஞ்சிபுரத்துல இருந்து எனக்கு சென்னை கூட்டிட்டு வந்து அவங்க தான் அட்மிஷன் பண்ணதுனால நான் ஒரு பிஜி ஆனேன் அப்படின்றது வந்து இன்னைக்கும் நான் வந்து எல்லா இதுலயும் இன்டர்வியூஸ்ல என்னோட இதுல வந்து எப்பவுமே அவங்கள வந்து ரெண்டு பேருமே சொல்லுவேன். கோமதி சந்திரன்ற மிஸ் தான் வந்து என்ன பாப்புலர் பண்ணது. யூ ஹாவ் பொட்டன்ஷியல், நீ பேசுவேன் இந்த டாபிக் இந்த காலேஜ் அப்படி டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிரைஸ், ஸ்டேட் லெவல் அந்த ஸ்பீச் எஸ்ஏ ரைட்டிங் இது மாதிரி வாங்கினதுனால நிறைய பிரைசஸ் அந்த காலேஜுக்கு வாங்கினதுனால பிரின்சிபல் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவங்களுக்கு பிரின்சிபலுக்கு நம்ம காலேஜுக்கு இப்படி கொண்டு வராங்க, சின்ன பொண்ணா இருக்கு அப்படின்னும் போது எங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க படிக்க வைங்க. பிஏனாவே நான் தான் என்னோட குடும்பங்கள்ல, இன்ஃபேக்ட் எங்க ஏரியாலேயே படிச்ச ஒரே கிராஜுவேட் நான் தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எனக்கு போஸ்ட் கிராஜுவேட்டும் போகிறது நிச்சயமா நீங்க சொல்லும் போது எனக்கு அதையெல்லாம் அசோசியேட் பண்ணிக்க முடிஞ்சது. அது நீங்க போயிட்டு இப்ப டீச்சிங் லைன்னு சொல்றதுனால அதுவுமே நிச்சயமா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதும். சப்ஜெக்ட் ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளத்துக்கள். தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். வாங்க ரவி சார் பேசுங்க. வணக்கம் காயத்ரி மேடம். உங்களது ஒரு ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் நான் கேட்கல, ஆனால் பின்னாடி கேட்டதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் இருந்தது. இந்த என்ன சாரி எமோஷனல் ஆக கூட நினைச்சேன், எப்படி ஆனேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்கள் நீங்களாக இருந்தீர்கள், அவ்வளவுதான். அதுதான் வந்து எல்லாத்தையுமே கவரும். நீங்க நடிச்சாதான் வந்து கவராது. நீங்களா இருக்க வரைக்கும் நாங்க எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவோம். வி அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், வி ஆர் ஒன்லி அந்த அளவுக்கு எல்லாமே மெச்சூர்டு குரூப் தான் அந்த குரூப்பு. அண்ட் நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் நல்லா சொல்லியிருக்கீங்க. அதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வித்தவுட் மணி எதுவும் கொடுக்காம எல்லாம் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வந்து எவ்வளோ சீப்பு, அதை எப்படி அதை மக்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிட்டை மட்டும் தனியாக நம்ம வீடியோ எடுத்து கூட நிறையா பரப்பி விடலான்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஜியாலஜி பற்றி நிறையா சொன்னீங்க. அந்த அரியலூரை பற்றி இப்போ தான் கொஞ்சம் நிறையா விஷயம் இது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொன்று, இந்த திருச்செந்தூரில் தண்ணீர் ஏன் உள்வாங்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஜியாலஜி ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸு.
அது நாங்கள் வந்து கடவுளால் தான் அது ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஜியாலஜியால் தான் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எப்படியோ கடவுளும் ஜியாலஜியும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து. சேர்ந்துருக்காங்க. ஆமாம். ஆமா ஆமாங்க சார். அந்த பிளான்ட் ஃபோசில்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நிறையா பேசியிருக்கீங்க. இந்த ஜிஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்னது? ஜிஐஎஸ் அது என்னது? அது ஜியோகிராபிக்கல் எக்ஸ்பென்ஷன். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சார். இப்போ நீங்க நம்ம போன்ல போட்டா வந்து சாரி ஜிபிஎஸ். அது ஜிஸ் அப்படின்றது என்னன்னா சேட்டலைட்ல இருந்து போட்டோகிராஃப் எடுக்கிறாங்க இல்லைங்க சார், அது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதை நம்ம சிஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து இப்போ திரும்பி மேற்கொண்டு இப்போ வெஜிடேஷன் எங்க இருக்கு, வாட்டர் சர்ஃபேஸ் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜியோமார்பாலஜிக்கல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அனலைஸ் பண்றதுங்க சார். ஓகே, தேங்க்யூ. பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு குளோபல் பொசிஷன் சிஸ்டம். சாரி, நான் ஜிபிஎஸ்கே போறேன் திரும்ப. சொல்லுங்க சார். சொல்லிட்டேன். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த ஜாம் எக்ஸாம்னா என்ன, அது கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. ஜாம் எக்ஸாம். எஸ் சார், அது வந்து நான் ஜாம் எக்ஸாம் வந்து அப்ரிவேஷன் மறந்துட்டேன். ஆக்சுவலா நம்ம எல்லா காலேஜ்ல எந்த காலேஜ்ல படிச்சாலும் பிஎஸ்சி படிக்கிறவங்களே இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்மளுக்கு கேட் எக்ஸாம் தான் எல்லாருக்குமே தெரியும். கேட்டு தெரியும், ஜாம் ஐஐடி எக்ஸாம் நிறைய தெரியும். தெரியாது. ஜாம் எக்ஸாம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க பிஎஸ்சி ஒரு காலேஜ்ல நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க அந்த கேட் மாதிரியே ஜாம்ங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் ஃபார் ஐஐடி. ஓ, ஜாம் என்ட்ரன்ஸ் ஃபார் ஐஐடி. ஜாயிண்ட் பிஜியே அட்மிஷன் படிச்சுட்டு டெஸ்ட். நீங்க பிஜியே வந்து அங்க போய் படிக்கலாம். ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட். ஓகே ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட். ஓகே ஓகே. தேங்க்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆண்டவன் கட்டளை ஏதோ இது ரிலேட் பண்ணீங்களா, அது என்னது? அது சார் ஆண்டவன் கட்டளை ஒரு சின்னதா பேர் மாத்துறதுக்கு ஒரு கல்யாணம் வரைக்கும் பண்ற மாதிரி எல்லாம் போய் பெரிய ஓகே பெரிய வேலை பண்ணுவாங்க. கடைசியில அவன் டைரக்டா போய் பிரச்சனையை அந்த ஆபீசர் கிட்ட சொன்ன உடனே வேலை முடிஞ்சிரும். ஓகே ஓகே. ரைட் ரைட் ரைட். அப்ரோச் அப்ரோச். அதுதான் சொன்னாங்க, அதுக்கு அந்த உதாரணம் சொன்னாங்க. மீன்ஸ் பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த எனக்கு விஷயம் வந்து ஒண்ணுமே இருக்காது. உற்சாகம் நேரா படுத்துறாங்க. ஒண்ணுமே பண்ணும்போது இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. அதுதான் விஷயம். எனக்கு ஏன்னா பிஎஸ்டி பண்ணணும்னு சொன்னப்ப நான் பயந்துட்டு நான் பண்ணல. எல்லாரும் பிஎஸ்டி பண்ணணும்னாதான் உனக்கு ப்ராஜெக்டே கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க சார் அப்படியே கிடையாது. ஆக்சுவலா எங்க அப்பா கிட்ட போய் அப்புறமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நான் கேட்கும்போது பிஎஸ்டி ஜாயின் பண்ணலாமா, ஒரே இதுதான்ப்பா, அதே அதுக்காக தான் ஃபீல்ட் ட்ரிப் போவேன் ஒர்க்குக்காக, அதே ஃபீல்ட் ட்ரிப் தான், இதுக்கும் தனியா எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபீஸ்லாம் வந்து வெறும் ஒன்லி 6 ஒரு செமஸ்டருக்கு 7500 தான் பிஎஸ்டி அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ அது சொல்லும் போது எங்க அப்பா ஒன்னே ஒன்று கேட்டார், படி, ஆனா இதுக்கு மேல படிச்ச மாப்பிள்ளை வேணும், இதே படிச்ச மாப்பிள்ளை வேணும் கேட்க கூடாது அப்படின்னா படினாரு. ஆனா நான் கேட்க மாட்டேன்னே, சரி படின்ட்டாரு. ஓகே குட். கரெக்ட். அது ஃபேமிலி சிச்சுவேஷனும் ஃபேமிலி சிச்சுவேஷன் அதனால பார்க்கணும். வந்து அவரு சொல்லியிருக்காரு, தப்பு இல்ல. ரியலி அப்ரிஷியேட். தப்பு இல்லை, அதான் சொல்றேங்க சார். எனக்குமே அந்த இது இருந்துச்சா, ஏன்னா படிச்சுட்டா வந்து நான் அது வந்து படிக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு இதுதான், வேலை கிடைக்கிறதுக்கோ ஒரு இதுக்கோ தான் ஒரு விஷயமே தவிர அது வந்து ஒரு இது கிடையாது. ஸோ அதனால அது எங்க அப்பா, நீ சில பேர் படிச்சுட்டா இதுதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, அதனால எங்க அப்பா தெளிவுபடுத்தினார். இல்ல அது கரெக்ட் தான். வீட்லயே சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் உங்க வீட்லயே அப்பா சொல்லு. தெளிவா இருந்திருக்காரு. வீட்லயே சொல்ல, என் பொண்ணு இவ்வளவு படிச்சிச்சு, நான் அதுக்கு மேலதான் பாக்கணும்னு சொல்லிட்டு டிலே ஆன கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது கல்யாணமே ஆகாத ஒரு கேஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. ரியாலிட்டியை உணர்ந்து இருக்கிறாரு அவர். வேற ஒரு விஷயம். குட் குட். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேடம். நான் ரொம்ப ரசித்து கேட்டேன் உங்க இதை. ஹார்ட்டி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. வாங்க சார், முருகேச பாண்டியன் சார். வணக்கம். ரொம்ப வணக்கம் சார். சிறப்பா இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கு கதையா காரணமாம் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன், லைப்ரரி புக்கு. இதுல 4 பகுதி இருக்கு. 4வது பகுதி உலகங்களின் கதை. அது இந்த 2 வாரமா அது இப்ப படிச்சு இன்னைக்கு சாயந்தரம் தான் முடிச்சேன். உலோகங்களின் கதை. மெட்டலுடைய உலோகங்களின் கதை. உலகங்களுடைய கதை. அதை படிச்சு முடிச்சதும் அதே லைன்ல தான் நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா? உலகங்கள் வந்து பாறையார் சொல்லியிருக்கீங்க, அதுக்குள்ள தான் உலகங்கள் வருது. ஆமா. அதை 2 எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்க முடியாது. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்து வந்து கதை சொல்றேன் நீங்க, அது யாருக்கு சொல்ற மாதிரி கதை? குழந்தைகளுக்கா, யாருக்கு? ஓ, கதைக்களம். ஆமா சார், அது வந்து கதை கதை வந்து குழந்தைங்களுக்கும் தனியா குழந்தைகள் கதைன்னு இருக்கு, மோட்டிவேஷன் ஸ்டோரி, அப்புறம் வந்து ஆடியோ புக்ஸ் பண்றேன் சார். இல்ல இது ஜியாலஜி சம்பந்தமா? இல்ல அவங்க ஒரு சேனல் நடத்துறாங்க சார். ஆ
ஜியாலஜி சம்பந்தமா கதையா அப்படின்னா அந்த குழந்தைகள் கதையெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் அரசு பள்ளிகளோட எல்லாம் தொடர்ந்து பயணிக்கிறேன். அவங்களுக்கு அதை எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். பட் நீங்க உங்க ஜியாலஜியை உங்க லைஃபோட ஃபுல்லா ஃபிட் பண்ணிட்டீங்க, கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. இந்த மேப் எல்லாம் கட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்க சொன்னீங்களா ஒரு எக்ஸசைஸ், அதே மாதிரி உங்க லைஃபையும் ஜியாலஜியும் ஃபுல்லா மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க நடராஜ் சார், வாங்க. வணக்கம். காயத்ரி, நீங்க ரொம்ப சின்ன வயசு என்றாலும் ரொம்ப ஆழமான பேச்சு. நன்றி. இந்த படிப்பும் இப்போ ஒரு ஃபேஷனா வந்துடுது போல இல்லையா? இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி ஐடில தான் ஃபேஷன். இப்ப நான் ஒரு கதை இல்ல சொன்னாங்க, இந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு ஈகோ இருக்கக்கூடாது, இதை பண்ண முடியும், எதையும் பண்ண முடியும்னு சொல்லிக்கல. ஒருவர் கேட்டாராம், ஒரு பிடி மண் எடுத்து உங்களால மண்ணை பண்ண முடியுமா? அதுதான் இயற்கையா வந்திருக்கு இல்லையா? நல்ல ஒரு பாடம். எனக்கு 2 கேள்வி இருக்கு. முதலாவது இப்போதெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா, இப்ப ஷார்டேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் ஷார்டேஜா வரப்போகுது. அப்ப நான் யோசிக்கிறது, இந்த நேச்சரின் படி ஃபாசில் ஃபியூவல் திரும்ப திரும்ப வரணும். ஆனா இப்ப ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்கிறாங்க இல்லையா? இப்ப ஃபாரஸ்ட் எல்லாம் குறைஞ்சிட்டுது. அதே மாதிரி பெரிய பெரிய டைனோசார் மாதிரி விலங்குகள் இல்ல. இப்ப இருக்கிற விலங்கு எல்லாம் பணக்காரங்க தான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபேட் கேட்ஸ் இல்லையா? அவங்கதான் விலங்குகள் இப்ப. அதுபடிதான் அது முதலாவது கேள்வி. அப்ப ஷார்டேஜ் ஆஃப் ஃபியூவல் என்னன்னு சொன்னா இவங்க அளவுக்கு அதிகமா எடுக்கிறாங்க இல்லையா? மற்ற கேள்வி இந்த ஓஷன்ஸ் ஃபார்மேஷன். இந்த சமுத்திரங்களே பூமியில இருந்து இந்த எரிமலையில குழம்பார வந்த நீராவியில தான் மழையா பொழிஞ்சு சமுத்திரம் ஃபார்மேஷன் ஒரு டாக்குமெண்ட்ல படிச்சேன். அது நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமாங்க, அதுவும் இருக்கு. அதாவது இப்போ வந்து ஜியாலஜி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மிக்ஸ் தான் அதுல இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரியும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் எர்த்னு எடுத்துட்டாலே அதுல நிறைய ஹைப்போதிசிஸ் தான் அங்க இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எர்த் ஃபார்ம் ஆகும்போது இந்த டஸ்ட்னால அங்கிருந்து வந்துச்சு. அப்போ வந்து நெருப்பு குழம்பா அதிகமா இருந்தது. அது வந்து செட்டில் டவுன் ஆகும்போது அந்த ஆவி மேல போய் தான் அது திரும்பி மழையா வந்துச்சு. இந்த ரொட்டேஷன் சைக்கிள் இருக்குது. இப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்குங்க சார். சரிங்கம்மா, சரிங்க. மற்ற கேள்வி அதான், அந்த ஃபாசில் ஃபியூயல் இப்ப ஷார்டேஜ் வரப்போகுது இல்லையா? கேள்வி வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அது வாய்ப்பு தான். ஆனா இப்பவுமே கூட நம்ம இப்போ வந்து சென்னையில வந்து பாலார் பேசின் இருக்கு. சென்னை வந்து பாலார் பேசினோடது. அங்கேயுமே வந்து ஓஎன்ஜிசி வந்து ட்ரில் பண்ணாங்க. பட் ஆனா அங்க வந்து சஃபிஷியண்டா பண்ண முடியல, எஃபிஷியண்டா பண்ண முடியல, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டெபாசிஷனே இருந்தாலும் இப்ப நான் ஏற்கனவே கஞ்சமலை பத்தி சொன்ன மாதிரி சில சமயம் நம்மளுக்கு வந்து எல்லா ஆதாரங்களுமே நம்மளுக்கு ஃபேவரா இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர்னு பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது எப்பவுமே வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். நம்ம வந்து ஷார்டேஜ்ன்றது அது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க டெபாசிஷன் இருக்கு, நம்ம அது வந்து நம்ம வந்து டேட்டால இருக்கும், பின்னாடி வேணும்னா அதை எடுக்கலாம், இந்த இது போனதுக்கு அப்புறம் அதை எடுக்கலாம்னு இருக்கும். ஆனா அங்க போகும்போது சம்டைம்ஸ் பாசிட்டிவா இருக்கலாம், சம்டைம்ஸ் நெகட்டிவாவும் இருக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கும் போது இருக்குதுன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். போய் நோண்ட போகும்போது தான் அதுல சில டிஃபிகல்டிஸ் இருக்கும். மேபி இந்த ராக் வந்து நம்மளால இது பண்ண முடியாம இருக்கும், உடைச்சி எடுக்க முடியாம இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து எப்பவுமே வந்து நிரந்தரமானது இல்லதான் சார். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஆயில் வெல் மாதிரி தேங்கி இருக்கணும் இல்லையா? அது பரவிட்டு இருந்தா எடுக்க முடியாது இல்லையா? அது ஒரு கிணறு மாதிரி இருக்கணும். பரவிக்கிட்டே தான் சார் இருக்கு. உள்ள செடிமெண்ட்ரி ராக்ல வந்து இதுல போரஸ் பெர்மியபிலிட்டில மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகிற இடத்துல தான் நம்ம எடுக்கிறோம். அப்படித்தான் நீங்க சொன்னீங்க, விளங்குபடி. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். வாங்க கோபால் ரத்னா சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு பெரிய சாதனை பண்ணாதான் உங்களை பாக்குறேன் நான். ஏன்னா உங்களுடைய விஷயங்கள், படிப்பதற்குண்டான போராட்டங்கள், பிறகு ஜாப் வாங்குறது எல்லாமே பெரிய விஷயம். ஸோ வி மிஸ்டு ஒன் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தமிழ்நாடுல. இந்தியாலையும் ஒரு பெரிய கலெக்டர் மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இங்க வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி, அந்த நேச்சுரல் கேஸ் வந்து எப்படி உருவாகிறது? இது லைக் பெட்ரோல் மாதிரி உருவாதா இல்லை அதுக்கு தனியா ஃபார்மேஷனா அப்படின்றத ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து, நீங்க இந்த பிஹெச்டி பண்ணும்போது இந்த
கேரளாவில் ஏதோ ஒரு எஸ்சுரியில ஒர்க் பண்ணதா சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிச்சாவரம் பகுதி வந்து ஒரு எஸ்சுரி பகுதி. ஆமா சார், ஆமா ஆமா, நிறைய இடத்துல கூடிய ஒரு புவனகிரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நேச்சுரல் கேஸ் டேப் பண்ணி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பெரிய இன் ஃபியூச்சர்ல நமக்கு உதவும் அப்படின்றத நீங்க சொல்லணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக இருந்தது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறதுமே வந்து இப்போ நம்ம சொன்ன ஃபார்மேஷன் எல்லாமே ஒன்று தான் சார். ஆனால் இந்த ராக்குக்கு இடையில அக்யூமுலேட் ஆகியிருக்கிறது இல்லை, அதுக்கு இது ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அடியில ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ராக்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ஆயில் கிடைக்கும். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எங்க ராக்ல இருந்து நம்மளுக்கு கேஸ் கிடைக்குது சார். ஸோ இது எப்படின்னா ரொம்ப அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால நம்மளுக்கு வந்து அது வந்து லிக்யூட் ஆகி பெர்மெபிலிட்டியில அது மூவ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து கேஸா ஒரு இடத்துல இருக்கு சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஏஜ் தான் சார் டிஃபரன்ஸ். ஏஜ் தான் சார் டிஃபரன்ஸ். ஃபார்மேஷன் எல்லாமே சேம் தான். சேம் ஆர்கானிசம், சேம் வந்து வெஜிடேஷன் எல்லாமே ப்ரிசர்வ்டு, எல்லாமே சேம் ப்ராசஸ், சேம் டெபாசிஷன். ஆனா நம்மளுக்கு அந்த வருஷம் வந்து வேரி ஆகும்போது லிக்விடா மாறிடுது. கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்க்கும்போது நம்மளுக்கு கேஸா இருக்கு சார். குட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சிவகுமார் சார் வாங்க. சூப்பர். வணக்கம் வணக்கம் காயத்ரி மேடம். வணக்கம் வணக்கம் சார். ஸ்ரீபன் சார், எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் செஷன், வெரி குட் செஷன். ரொம்ப அருமையா. வாட் இஸ் இன் ஜியாலஜி ஒண்ணுமே தெரியல எனக்கு ஆக்சுவலா. புவியியல், புவியியல் ஓகே தெரியுது. எங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு செக்ஷுவல் ஒர்க் பண்ணவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் தான் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. இது நான் 2095-96 இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி கேள்விப்படுறேன். எங்களை மாதிரி கிளர்க்குகள் எல்லாம் ஒர்க் பண்றப்போ அது என்ன ஒரு டிபார்ட்மெண்ட், ஏன் மண்ணல்ல இருந்து ஆத்துல மண்ணாடுறது தான் தெரியணும். மண்ணாடுறதுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட் நாங்க நினைச்சிருந்தோம். அப்புறம் அதுலதான் பின்ன மைனிங்ஸ் எல்லாம் வந்தது. நிறைய பணம் ஜெனரேஷன், மணி ஜெனரேஷன் அதுலதான் அப்புறம் தெரிய வந்தது எனக்கெல்லாம். ஏதோ ஒரு அது ஒரு சொந்த டிபார்ட்மெண்ட் எங்க மைண்ட் லெவல் அவ்வளவு தெரியும் எங்களுக்கு. அப்படி இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அது பணம் கொழிக்கும் டிபார்ட்மெண்ட் பின்னாடிதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுல இருந்து கிளர்க்கு, சூப்பரண்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தெரியும் எனக்கு. பட் அவங்க எல்லாம் இதை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னதில்லை. ஆனா நீங்க படிச்சதை கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஒரு கிளிம்சஸ் ஆஃப் ஜியாலஜி பத்தி அருமையா சொல்ல ஆரம்பிச்சுங்க. 7 கண்டங்கள் ஆரம்பிச்சு 7 கான்டினென்ட்ஸ் ஆரம்பிச்சு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வந்து ராக் ஃபார்மேஷன் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வந்து உங்க ஸ்டடியை எஜுகேஷனையும் கொண்டு வந்துட்டு ரொம்ப பிரமாதம் இருக்கு. ஆஸ் ஏ ஃபாதர், உங்க அப்பாவுக்கு இருந்த ஃபீலிங்ஸும் சங்கடங்களும் நானும் போட்டேன். இதே ஃபாதருக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியாதுன்னா ஜியாலஜி சேர்த்தாங்கன்னு யாருக்கோ சொன்னீங்க. ஏதோ கிடைக்காதனால அந்த குரூப் சேர்த்தாங்க அப்படின்னீங்க. அப்படிதான் டாக்டர் 10th வரைக்கும் நானும் படிப்பு சொல்லி கொடுப்போம், போவோம் வருவோம். +2க்கு அப்புறம் அவங்க தான் படிப்பு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். எம்பிபிஎஸ் ரூல்ட் அவுட். இன்ஜினியரிங்ல மெரிட்ல கிடைக்கல. ஓகே, அடுத்தது ஆஃப்டர் என் பிரதர்லாம் சயின்டிஸ்ட், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், கெமிஸ்ட்ரி ஹெட் டிபார்ட்மெண்ட். ஸோ அவன் படிச்ச சப்ஜெக்டே கெமிஸ்ட்ரி இருந்தோம். அவளுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு பிடிக்கல. அப்புறம் எனக்கு தோன்றது, என்னுடைய ஆசையை சொல்றேன், அவளுக்கு சொன்னேன், எனக்கு ஒரு லா மேல, சட்டத்து மேல ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், லா படிக்கிறியம்மான்னு. எஸ்ன்டா நாமினேட்ல அப்ளிகேஷன் பண்ண, நாமினேட்ல அப்ளிகேஷன் லா படிச்சேன், டிகிரி முடிச்சேன், இன்னைக்கு குட் லாயர். டேர்னிங் பாயிண்ட் எப்படி எல்லாம் வருது பாருங்க. சரி, நான் ஃபோர்ஸ் பண்ணி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படி, நீ காலேஜ்ல ப்ரொஃபஸரா போ, டீச்சரா போ, இல்லை ஸ்கூலுக்கு போயிருந்தா இந்திய ஒரு ப்ரொஃபஷன், இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷன், லால. இதே போல 3வது பையன் கோல், அவன் கணக்குல நல்லா இருக்கும். அப்போதான் எங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் நாலேஜ் பத்தி தெரியுது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் +2லயே கம்ப்யூட்டர் சேர்த்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா சன்னு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச பிறகு ஐடி ப்ரொஃபஷனா இருக்காங்க. ஸோ எது கிடைக்காத ஒரு சப்ஜெக்ட் தான் 3வது பையனுக்கு, அவனுக்கு ஓரளவு ஆவரேஜ்னா பெல் ஆவரேஜ், ஜஸ்ட் பாஸ் பண்ணிதான். கிடைக்காதனால லிட்ரேச்சர் பேசுறான்.
இன்னும் லிட்டரேச்சர் படிச்சிருக்கான்னு வச்சுங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அமைது. உங்க ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப கூடவே இருந்து கைட் பண்ணிருக்காரு, ஹெல்ப் பண்ணிருக்காரு. உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்வாங்கிட்டு உங்களுக்கு உருவாக்கி இருக்காரு. அவருக்கு பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நீங்களும் ரொம்ப ரொம்ப பிரமாதமா அந்த உங்க சப்ஜெக்ட்ல டேக் ஓவர் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஐ என்ஜாய்டு ஒரு நரேஷன். ரொம்ப அருமையா இருந்தது. எக்ஸலன்ட் செஷன், எக்ஸலன்ட் டாபிக். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், ஸ்டீவன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க வச்சல மேடம் பேசுங்க. மலேசியால இருந்து ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறாங்க. தூங்குற டயத்துல உட்கார வச்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இல்ல சார், என்னை விட அவங்க ஏர்லி மார்னிங் சார், நான் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். நிறைய தகவல்கள் பரிமாறி இருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் ஷேர் பண்றேன். எங்களுக்கு மலேசியால வந்து 13 வயசு ஃபார்ம் 1 போறாங்க இல்லையா, அவங்க சயின்ஸ் சிலபஸ்ல வந்து இது 9th சாப்டர்ல இருக்குது. ஸோ லேயர்ஸ் ஆஃப் எர்த், formation of rock, and then the water source, underground water எல்லாம் படத்தோட போட்டு processes எல்லாமே. அப்ப அந்த நான் ரெனியூவபிள் ஃபியூல்ஸ், fossil fuels எல்லாம் வரும்போது அதுக்கு பதிலா இப்ப ரினியூவபிள் எனர்ஜி, நம்ம சோலார் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறது வந்து பிள்ளைங்களுக்கு இந்த அந்த வயசுலயே வந்து எக்ஸ்போஷர் கொடுத்துருவாங்க. பட் உண்மையிலேயே வந்து இப்போ உங்களோட டாக்ல வந்து ஜியாலஜியை வந்து சூஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஒரு ரீசன், பேஷன் எல்லாமே இருக்கணும். ஏன்னா இஃப் தே லவ் ஜியோகிரஃபி தே வில் டெஃபினெட்லி டூ தட். ஸோ அந்த வகையில வந்து நிறைய தகவல்கள். தேங்க்ஸ் a lot for sharing. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம், சிவதர்ஷினி, வேற யாராச்சும்? லோகேஷ் பேசுறீங்களா? ஹலோ சார். வாங்க லோகேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார், இந்த மீட்டிங் நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பீச்சு. நீங்கள் சொன்னது அந்த ஜியாலஜி பற்றி தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது நிறைய விஷயம் வந்து இன்ஸ்பயர் ஆச்சு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது பதிலாக லைஃப் எப்படி இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்ம மேலே வரதுன்றது முக்கியம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். தேங்க்யூ லோகேஷ். தேங்க்யூ வெரி மச். வாங்க அமுதா மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா காயத்ரி. வணக்கம். ஆமா, ரொம்ப நல்லா இருந்ததும்மா. உங்களோட பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணு நீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் 4மே உங்க கூடவே இருந்திருக்குது. அதனால இன்னும் நீங்க உச்சத்தை தொடணும் அப்படின்னுட்டு இந்த நேரத்துல உங்களை நான் வாழ்த்துறேன். வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் தெளிவாச்சுமா. இந்த நம்ம அரியலூரை பத்தி, கடலூரை பத்தி, அதை பத்தி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கடவுள் இது வந்து கடல் இவ்வளவு நாள் அங்க இருந்திருந்ததா அப்படிங்கறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு அந்த பாறைகளை பத்தி படிக்கும் போதும், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அந்த இமயமலை அந்த பாறைகளை பத்தி எங்க சார் ஜியாகிரபி நடத்தும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த நினைவு எனக்கு இப்போ வந்தது அந்த பாறைகளை பத்தி படிக்கும்போது. ஆமா, நான் வந்து 69ல நான் வந்து படிச்சேன்மா ஜியாகிரபி. அப்ப எங்க சார் வந்து சாரங்கபாணின்னு பேரு அவருக்கு. அவரு தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த ஆசிரியர்கள் தான் நம்மளை வந்து இந்த உச்சத்துக்கு கொண்டு வந்து, நான் கூட எனக்கு கூட எங்க ஆசிரியர்களால நான் தான் மேல வந்தேன். என்னை ஒரு நிலையிலையும் என்னோட ஆசிரியர் தான் என்னை வந்து நிறைய சொல்லுவாங்க. நீ இப்படி வரலாமா, நீ இப்படி வரலாமான்னு சொல்லி சொல்லிதான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களை மாதிரிதான் நாங்களும் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பம் தான். எங்க அம்மா தான் எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கெல்லாம் கூட படிச்சு வந்தோம். ஆனா இதை எல்லாமே எனக்கு நினைவுபடுத்துச்சு. அங்க வந்து இன்னொரு அமுதா உட்காந்துட்டு பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்கம்மா. நன்றி மேடம். தமிழ் ஆசிரியரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, புலவர் அவங்க, தமிழ் புலவர் அவங்க. சார் இவங்க வந்து ஒரு பாரதியார் திசை காட்டி இதுல பார்க்கும்போது பல்லு பாடுவோமேக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அப்பதான் எனக்கு அது புரிஞ்சு.
ஓ நான் ரொம்ப ஓகே ஓகே ஓகே. எல்லாரையுமே நான் உங்க வீடியோல பார்த்து அதுக்கு முன்னாடியே அவங்க யாருன்னு நடராஜன் சார் எல்லாரும் நம்ம சிவகுமார் சார் மத்தவங்களோட டெய்லியும் இப்ப பாக்குறீங்க பாத்திருக்கேன் சார். மாலதி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காயத்ரி ரொம்ப நல்லா இருந்ததுமா. நானும் சன் டிவியை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஆனா உன்னை என்னால ரெகக்னைஸ் பண்ணவே முடியல. சாரி. போட்டோ காமிக்கிறேன் வேற மாதிரி இருப்பேன். ஓகே, என்னால ரெகக்னைஸ் பண்ணவே முடியல. சரி, ஓகே, இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். நீங்க சொன்னது வந்து கல்லையும் மண்ணையும் படிச்சேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க மக்களை நிறைய படிச்சிருக்கீங்கம்மா. மக்களை எப்படி இருக்காங்க, மக்களை தான் படிக்கணும். அதுதான்மா வாழ்க்கை. அது வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க. இந்த ராக் ஃபார்மேஷன் பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, கார்பன் டேட்டிங் சொன்னீங்க, அப்புறம் பிளேட் டெக்னாலஜி சொன்னீங்க. அந்த நீங்க சொன்னதுலயே நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம நிறைய டவுட் இருந்தது. அமுதாமா சொன்ன மாதிரி இந்த ஹிமாலயன் சால்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹிமாலயன் ராக் வளருதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி வளருது அப்படின்றது இன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஆரிஜின் ஆஃப் பெட்ரோலியம் பத்தி சொன்னீங்க. அப்புறமா இந்த கடல் உள்வாங்கிறத பத்தி சொன்னீங்க. அடிக்கடி எப்ப பார்த்தாலும் உள்வாங்குது. ஆனா நம்ம இப்ப சுனாமிக்கு அப்புறமா தான் அதை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கடல் உள்வாங்கி பார்த்ததே கிடையாது. சுனாமிக்கு அப்புறமா தான் அது வந்து உள்வாங்குது. அதே மாதிரி அதான் ஹிமாலயன் சால்ட் பத்தி எனக்கு இது முடிச்ச உடனே சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, மெரிட்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் கூட மறந்துட்டாரு. சாரோட கசின் சுகந்தி, அவங்க வந்து மெரிட்ல தான் படிச்சு ஒரே நேரத்துல 4-5 எந்த ஜாப் ஜாயின் பண்றதுன்னு தெரியாத இருந்தா. 10 வருஷத்துக்கு முன்னாடி சுகந்தி அவ பேரு. என்னன்னா ஒரே விஓவா இருந்தா, குரூப் 2 பாஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா ட்ரெஷரியில ஜாயின் பண்றதா தெரியாது. அதுக்கப்புறமா போயிட்டு ஆர்ஐயா ஜாயின் பண்ணா. இப்ப வந்து லேட்டா இப்ப வந்து தாசில்தார், டெபுட்டி தாசில்தாரா ஆயிட்டாங்க. மெரிட்ல படிச்சு குடியாத்தம் கலெக்டரேட்ல அங்க இருக்கிறாங்க டெபுட்டி தாசில்தார். அததான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த பொண்ணு அப்ப தமிழ் மீடியம் படிச்சா. டிவி ஒரு பக்கம் வேடும், ரொம்ப சின்ன வீடு தான். ஒரு பக்கம் டிவி 10 ரூம்ல ஒரு பக்கம் டிவி ஓடும். அப்பா அம்மா டிவி பார்ப்பாங்க, உட்காந்து படிப்பா. அவளோட படிச்சதுக்கு இன்னைக்கு பலன் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுக்காரு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு டெபுட்டி தாசில்தாரா ஆயிட்டா. நாங்களாம் வந்து கிரீன் இங்க்ல எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு சைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி பெருமையாவே நாங்க சொல்லிக்கிறேன். நீ சொல்லும் போது நான் அதை தான் நான் நினைச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த ஹிமாலயன் சால்ட் பத்தி சொல்லுங்க. அந்த சால்ட் வந்து சாப்பிட்டா நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்களாம் சாப்பிடுறது இல்ல, அது கேள்விப்படுறோம். அதை பத்தி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. நல்லா இருந்ததுமா செஷன். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். வத்சலா மேம் ஏதோ சொல்ல வராங்க நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் அதனால கேட்டுக்கிறேன். இல்ல அதெல்லாம் இருப்பாங்க, லீவ்ல இருக்காங்க. வத்சலா மேடம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காரர் கூப்பிட்டாரா? இல்ல சார், நான் கேட்டுட்டு இருக்கேன். அதே சார். ஐம் லிசனிங். நீங்க பேசுங்க காயத்ரி. ஓ சரி, அவங்க கை தூக்கம் கேக்குறேன்னு நினைச்சேன். இல்ல அவங்க வீட்டுக்காரர் கை காமிச்சிருப்பாங்க, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. மேடம் மாலதி மேடம், எனக்கு வந்துட்டு சோடியம் அந்த பிங்க் ஹிமாலயன் சால்ட் வந்து செடிமெண்ட்ரி ராக்குன்னு தெரியும். அதுல வந்து அதனோட கெமிக்கல் கம்போசிஷன் சோடியம் குளோரைட். ஆனா அது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்றது எனக்கு தெரியாது ஹெல்த் வைஸ். பட் ஆனா நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அதை தான் யூஸ் பண்ண நல்லதுன்ற. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் வந்து கல்லுப்பு கிறிஸ்டல் உப்பு வாங்கிப்பேன், சம்டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுவேன். நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறது. நல்லது, வெரி குட். ஜியாலஜிஸ்ட் கிட்ட வந்து கெமிக்கல் பத்தி கேக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் நம்ம பல விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், தெரியாத விஷயம் தெரியாதுன்னு சொல்றதுதான் நல்லது. ஓகே, வெரி குட். இல்ல அது சாப்பிடுறதுனால சம் ப்ராப்ளம் தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே, புரியுது. கரெக்ட். இதே சோடியம் குளோரைடு தான் அதுலயும் இருக்கு. ஓகேமா, ஓகே. ஆமாங்க. ஓகே, வேற யாரு? சிவதர்ஷினி பேசுறீங்களா? ரிஃபாய் பாய், ஒரு வார்த்தைகள். நன்றி சார். அருமையான தலைப்பு. காலேஜை பத்தி காயத்ரி மேடம் அழகா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய தந்தையும் தகப்பனையும் யார் நினைச்சாலும் ஏன் கண்ணீர் வராம இருக்கும்? அது லெட் பி கம் அவுட். அது எல்லாருக்கும் உள்ளதான். மேடம் பேரண்ட்ஸ் நினைச்சு பண்ணது இல்ல, அது சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா உண்மையாவே சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர், அந்த எமோஷனல் டச் வந்து இது எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்க ஃபீல் பண்ணது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
அது அவங்க ஃபீல் பண்ணி டியர் அவுட் பண்ணாதான் நல்லது. அது அவங்களுக்கு அந்த நேரத்துல. உங்க ஃபாதர் இப்போ உங்களோட இருக்காங்களா எப்படி? இருக்காரு சார். ஃபாதர் நல்லா ஊர்ல இருக்காரு. எங்க இருக்காங்க? சேலம். நீடித்த ஆயுளோட இருக்கட்டும், நான் பிரார்த்தனை பண்றேன். நீங்க இந்த ஃபாசில பத்தி நிறைய சொன்னாங்க. இங்க சொன்னீங்க இங்கேயும் அபுதாபில இருக்கிறதுனால சில நேரங்கள்ல டெசர்ட்ல பார்ப்போம். டெசர்ட்லயே நிறைய ஃபாசில்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு டவுட், நீங்க ஆராய்ச்சியில இருந்ததுனால எங்க பஹ்ரைன் ஒரு நாடு இருக்கு. அதுக்கு அரபில பஹ்ரைன் சொன்னாலே 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடம். பஹ்ரா கடல், பஹ்ரைன்னா 2 கடல்கள். இந்த 2 கடல்களோட நீர் வந்து இங்கேயும் அங்கேயும் போறது இல்லை, ஒண்ணு மிக்ஸ் பண்றது இல்லை. அது ஒரு பவுண்டரி மாதிரியா தான் இருக்குது. இங்க உள்ள நீர் அங்க போறதாகோ, அங்குள்ள நீர் இங்க இந்த இந்த கடலுக்கு வர்றதாகோ இல்லைங்கிறத ஒரு ப்ரூஃபா இருக்குன்னு சொல்றாங்க. இது எங்களுடைய குரான்லயும் அது இருக்குது. அதாவது எங்களுடைய அத்தாட்சியில இது ஒண்ணுன்னு சொல்றாங்க. இதை பத்தி ஏதாவது தகவல் உண்டா? அதை பத்தி ஏதாவது ஆராய்ச்சிகள் உங்களுடைய இதுல ஏதாவது இருக்குதா? 2வது கேள்வி என்னன்னு சொன்னா, ஜியாலஜி பத்தி படிக்கும்போது இன்னும் ஸ்கோப் இருக்கா? வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கலாமா? இது இந்த 2 கேள்வியும் பதில் சொல்லுங்க முடிஞ்சா. சார் ஹானஸ்ட்லி வந்து எனக்கு அது தெரியல சார். உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிசர்ச் நடக்குதான்னு வேணா நான் பார்த்து வேணா சொல்ல முடியும். பட் இது வரைக்கும் நான் படிச்சது இல்லை, கேள்வியும் படலை. அதனால தவறா எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு சார், கண்டிப்பா எப்பவுமே வந்து வேல்யூ இருக்கு சார். இப்போ இது நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சிவகுமார் சார் சொன்னார்ல, அப்போ வந்துட்டு என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பாலம் கட்டணும், இப்போ கவர்மெண்ட்ல ஒரு பாலம் கட்டணும்னா நீங்க ஜியாலஜிஸ்டோட அப்ரூவல் இல்லாம பாலம் கட்ட முடியாது. ஒரு பில்டிங் கட்டணும்னா நீங்க அவங்களோட இல்லாம கட்ட முடியாது. அதே மாதிரி ஒரு நில அளவை சர்வேயர்னா அங்க ஜியாலஜிஸ்ட் தான் இருப்பாங்க. ஆனா சிவில் நினைச்சுக்கிறாங்க, ஆனா சர்வேயர் வந்து பாத்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க எங்க வந்து ஒரு ரிசர்ச்ன்றது நடந்துட்டே இருக்கு. இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி மினரல்ஸ் ரிச் பிளேசஸ் இல்ல என்னென்னலாம் வந்து ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பிளேசஸ்ல அவங்க ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க தொடர்ந்து. ஏன்னா அந்த டேட்டா இருந்தாதான் நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் ஆகும். அதனால வேலைங்கிறது எப்பவுமே இருக்கு சார். பிளஸ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பிடிச்சிருந்து படிக்கும் போது அதை பத்தி நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போ வந்து கடனுக்குன்னு படிக்கும் போது நம்ம படிச்சு முடிச்சா போதும், பாஸ் பண்ணா போதும்னு இருக்கும். இப்போ எங்களுக்குலாம் வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு நான் ஜாயின் பண்ணல, படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறம் இன்னும் பிடிச்சிருச்சு. எங்க அப்பா வந்து அடுத்த வருஷம் கூட கெமிஸ்ட்ரி கேட்டாரு, நான் போகல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், தெரிஞ்சுப்போம், வந்து இது பண்ண சார். ஆனால் ஸ்கோப் வந்து எப்பயுமே இருக்கு சார். ஓகே ரொம்ப நன்றி சார். இன்னொன்னு சொன்னீங்க இந்த திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்குறதாங்க நேரே நான் பார்த்துருக்கேன். நான் அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். எங்க பெல்ட் ஃபுல்லா காயல்பட்டினம் வந்து திருச்செந்தூர் வரைக்கும். காயல்பட்டினத்துல இருந்து அந்த கோபுரத்தை பார்க்கலாம். கடல்ல நின்று பார்த்தா கோபுரம் தெரியும். திருச்செந்தூர்லாம் வந்திருக்கீங்களா? இல்ல திருச்செந்தூர் வந்தது இல்ல. கரெக்டா திருச்செந்தூர் வரல சார். நான் தூத்துக்குடி வரைக்கும் வந்திருக்கேன் சார் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு. ஓகே. அப்ப இந்த உள் வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த உள் வாங்கினாலே அடுத்தாப்புல சுனாமியோட எச்சரிக்கைன்னு சொல்லி நாங்க பயந்த அடுத்த நாள் கடற்கரைக்கு போறது இல்லை சொல்லி. உங்களுடைய ஆராய்ச்சி இன்னும் முன்னோக்கி போய் இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகளை தாங்க. நீங்க வந்து பிரசன்டேஷன் கொடுத்தது வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்டீஃபன் சார் ஆல்சோ. தேங்க்யூ ரிஃபாய் பாய். அபுதாபில இருந்து அவர் திருச்செந்தூர் கோபத்தை இன்னமும் பார்த்துட்டு மகிழ்ச்சி. ரைட், ஓகே. வேற யாராச்சும்? எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் கேள்வி ஏதாச்சும் பேசுறீங்களா? வாங்க சார். சிவகுமார் சார் எது சொல்ல வர்றாங்க? எனக்கு சேலத்தை பத்தி இவ்வளவு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்கதான் பாக்ஸைட் கிடைக்குது, இரும்பு உருக்கிறதுக்கான மெட்டீரியல் தான் கிடைக்குதுன்னு சொல்றப்போ இதெல்லாம் தகவல் இங்க இருக்குமே தவிர ஒண்ணுமே தெரியுது இல்ல. இங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அரியலூர்ல, கடலூர்ல, நெய்வேலியெல்லாம் பழுப்பு நிலக்கரை கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு சொல்லிருக்கு. ஒவ்வொரு இடத்துல பூமி ஃபார்மேஷன் எப்படிலாம் இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஒண்ணு இந்த படிப்பு யூஸ் பண்றதுல பேரண்ட்ஸுங்களுக்கு குழப்பம் இருக்கு இல்லையோ, பிள்ளைகளுக்கு குழப்பம் இல்லையோ, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் குழம்பி போயிருப்பேன். எனக்கு கிராண்ட் டாக்டர் வந்து ஐ எம் டூயிங் ஃபைன் ஆர்ட்ஸ் தாத்தா 4 இயர்ஸ் கோர்ஸ், இட்ஸ் நாட் லைக் இன்ஜினியரிங். வாட் இஸ் ஃபைன் ஆர்ட்ஸ்? இல்லை டிராயிங் வரையில் தான் ஃபைன் ஆர்ட்ஸா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இல்ல தாத்தா அதை விட மோர் அப்படின்பா. எனக்கு இன்னும் புரியறது இல்லை. BA ஃபைன் ஆர்ட்ஸ் 4 இயர்ஸ் டிகிரி இங்கே படிக்கிறாங்க. தே ஆர் ஹோப்ஃபுல்.
பட் எனக்கு as a common as a layman as a government servantல டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு சாதாரண கிளரிக்கல் போஸ்ட்ல வந்த என்ன மாதிரி அக்யூரிட்டி அதை பத்தி தெரியறது இல்லை. படிச்சா ஐடி படிக்கணும், இல்ல டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும். இதை தவிர இந்த ஃபைன் ஆர்ட் அடுத்த பேச்சு I am going to do sociology. What is sociology? It is not the physics, chemistry, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போதும் தாத்தா. 8வது வரைக்கும் படிச்சினேன், அந்த நாலேஜ் தான் அவன் சொல்றான். அந்த நாலேஜ் கணக்கு நாலேஜும் பிசிக்ஸும் 8வது 9வது வரைக்கும் படிச்சது போதும். இனிமேல் ஸ்பெஷலைசேஷன் சோசியாலஜி இதுவும் எனக்கு புரியறது இல்லை. வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் சோசியாலஜி எனக்கு தெரியல. நான் தான் கவலைப்பட்டிருக்கிறது, அவங்க எல்லாம் யாரும் கவலைப்படுறேன். எங்களுக்கு எல்லாம் புரியறது இல்லைன்னு சொல்ல வந்தேன். அது எனக்கு தான் குழப்பம், அவங்களுக்கு எல்லாம் குழப்பம் இல்லை. I wanted to share my feeling about my environment. Thank you. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியலன்றது நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே எதுவுமே தெரியாது, ஆக்சுவலா எல்லாமே தெரியாது. ஆனா நீங்க உங்களோட கவலையும் நியாயம்தான். அது நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வேற மாதிரி பிடிச்சது படிக்கிறாங்க, அது விஷயம் வேற. அவங்க நாடு அப்ப இருந்தது அப்படி. நம்ம வந்து இப்பதான் வந்து விவசாயத்துல இருந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து இப்பதான் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். சோ அப்ப நம்மளோட இது என்னவா இருக்கும்னா, ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், நல்லா சம்பாதிக்கணும் தான் நம்ம இப்போ எங்க அப்பா வரைக்குமான ஜென்ரேஷனோட ஆட்களோட மைண்ட் செட்டா இருக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்போ வந்து நீங்களாம் வந்து எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும். ஏன்னா நீங்க தான் உங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்டா இருப்பீங்க. நம்ம வேலைக்கு போயிடணுங்கிறது கோலா இருக்கும், ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றது உங்களோட கோலா இருக்கும். அதனால நீங்க என்ன கொடுத்தாலும் படிச்சிருவீங்க. இப்ப நானுமே எனக்கு வந்து ஒரு டிகிரி வேணும்ன்றதுனால நான் என்ன கொடுத்தாலும் நான் படிச்சுட்டேன். சோ இப்ப நீங்க ஒரு இடத்துல படிச்சிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. இப்போ நானே யோசிப்பேன், நான் நிறைய நேரம் யோசிக்கும் போது எனக்கு ஆப்ஷன்ஸ் நான் ஏதாவது பண்றேன்னா, எனக்கு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா அந்த ஆப்ஷன்ஸ் நோக்கி தான் போகும். இயற்கையினுடைய இல்ல ஆக்சுவலா பெரும்பாலும் அதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு கஷ்டப்பட்டு வளர்ற ஃபேமிலியில முதல் குழந்தை இப்போ படிச்சதுன்னா, இவங்க எதனா சம்பாதிச்சாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு அடுத்து சப்போர்ட்டுக்கு உதவும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ன்றது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்றது தான், வேலைக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுதான். அந்த சூழ்நிலை இருக்கிற குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் போயிட்டு சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட தாட்ஸ் வேற மாதிரி டெவலப் பண்ணி அவங்க வேற மாதிரி வராங்க. ஒரு சிலர் வராங்க, நான்லாம் அப்படிதான் வந்துவேன் இல்லைங்களா, நான்லாம் அப்படிதான் வந்துவேன். எங்க அப்பாலாம் வந்து நாங்க ஆக்சுவலா எனக்கு 86ல எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்கு 24 வயசு 25 வயசு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. என்னை நம்பி நான் 5 பேர், எனக்கு கீழே யாருமே ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா வி டெவலப்டு லாட். ஆனா வந்து அன்னைக்கு சர்வைவலுக்கு மட்டும்தான் வாழணும், வேற எதுக்கும் வாழல. இன்னைக்கு நான் வாழறேன்னு என்னோட மனசு திருப்திக்கு வாழறேன், என்ன நினைச்சேன்னு நான் அதெல்லாம் செய்யறேன், அது வேற விஷயம். பட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ஒன்லி சர்வைவல் தான். அப்ப அப்படி இருக்கிற இது வந்து ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்குமே அந்த சர்வைவலுக்கு மட்டும் வாழக்கூடிய சூழ்நிலை பலருக்கு இருக்குது. அந்த சர்வைவலுக்கு வாழற சூழ்நிலையில கூட பல குழந்தைங்க படிக்கிறது இல்லை ஒழுங்கா. அது இன்னும் கொடுமை இருக்குது. பல பேரை பாக்குறோம் நம்ம, அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு சிலர் வந்து போராடி வந்துடுறாங்கன்னு வச்சுங்க. படிக்கலன்றது அடுத்தது, பட் சர்வைவலுக்காக போராடுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த இது இருக்குது. அதை தாண்டி வர்றதுன்றது இட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இதுல என்ன விஷயம்னா, இந்த சர்வைவல் இருக்கிறப்ப தான் சொசைட்டி நிறைய விஷயங்களை நம்ம மேல இம்போஸ் பண்ணும். ஐயோ அம்மா கஷ்டப்படுறாங்க, உங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, இது நீ அப்பா இல்ல, இவ்வளவு ஃபேமிலியில இருக்கிற, நீ இது படிச்சு சம்பாரிச்சு ஊத்தினா இவங்க சொல்றாங்களோ இல்லையோ, மத்தவங்க சொல்றாங்களோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்ப நான் என் தம்பிங்களாம் அப்படியே ப்ரெஷரைஸ் கொடுத்தேன். ஆக்சுவலா அந்த சூழ்நிலை இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது, அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். அது நம்மளோட சொந்தமா டெவலப் பண்றப்ப வந்துடும். இது இயல்பு. பட் அதையும் தாண்டி நம்ம யோசிக்கிறதுன்றதும் செயல்படுறதுன்றதும் நம்ம கையில தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நம்மளையும் திருப்திப்படுத்திட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போறதுன்றது வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடியவை, செய்யலாம், செஞ்சிருக்காங்க, நாங்கெல்லாம் செஞ்சிருக்கோன்றதுல வச்சு இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க, அந்த மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸ்ல செஞ்சிருக்கீங்கன்றப்ப அதுதான் எனக்கெல்லாம் நீங்க அந்த இது எமோஷனல் ஆகும்போது ரியலி எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் ஆகுது. நம்மள மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, அப்படி டச் ஆயிடுச்சு, அப்பா நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்ணுதுன்றது நினைக்கும் போது எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். ஆக்சுவலா நீங்க
நம்ம இங்க இருக்கிற டீம் பூராவே எல்லாருமே அந்த அளவுக்கு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு இந்த மாதிரி எமோஷன்ஸ்ல அக்ராஸ் பண்ணவங்க, ஓரளவுக்கு சைக்காலஜி படிச்சதுனால எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரோட நிலைமையும் தெரியும். அப்படி இருக்கிறதுனால இந்த டாக்கை தாண்டி நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து எங்களெல்லாம் ஹார்ட் டச் பண்ணுச்சு. நான் வந்து சார் படிப்பை பத்தி நான் கவர்மெண்ட் காலேஜ் பத்தி நான் இன்சிஸ்ட் பண்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி இது நான் யாருக்காச்சும் போனுச்சு, ஒருத்தருக்கு போனாலும் அது ஒரு பெரிய விஷயம் தான் சார். நான் உண்மை இது இப்ப தேவேந்திரன் ஒரு பையன் வந்தான், அவன் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கிறான், பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சான், இது முடிச்சு பிஜி நான் என்ன சொல்றேன், சாரி சார் டைம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த காலேஜ் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஐ ஸ்டடிட் அதுக்கப்புறம் சொல்லுங்க காயத்ரி, நீங்க எதை சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு பஸ்ல சென்னையில இருந்து சேலம் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து பஸ்ல வந்து ஒரு பெண்மணி சந்திச்சேன். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கொத்து வேலை பண்றாங்க சென்னையில. ஓகேங்களா, 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கொத்து வேலை செய்யறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 2 பசங்க அங்க இருக்கு, அவங்க வீட்டுல இருக்காங்க. அவங்க பிபிஏ எம்பிஏ படிக்க வச்சுட்டு இருக்காங்க பிரைவேட் காலேஜ்ல. பிபிஏ முடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட நான் சொல்றேன், ஏன்னா இவங்களே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? இப்போ அப்பா அம்மா படிக்காத அப்பா அம்மாங்களுக்கு எல்லாம் என்னன்னா பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் பத்தி எல்லாம் தெரியாது இல்லையா? நான் அவங்கள்ட்ட சொல்றேன், பிபிஏ முடிச்சிட்டாங்க அம்மா, எம்பிஏக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல, பசங்களுக்கே தெரியாதுங்க சார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து அப்ளிகேஷன் போட சொல்லுங்க, அங்கேயும் நல்லா தான் எடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு பிபிஏ நல்ல காலேஜ்ல நீ படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எம்பிஏ நீ வந்து எந்த மாதிரி காலேஜ்ல நீ படிச்சுக்கலாம். ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும்போது படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப அப்படி இருக்கும்போது அப்ளை பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் அங்க வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு சொல்றேங்க சார். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பார்த்துட்டு. அவங்க சொல்றாங்க பிரைவேட் காலேஜ்ல நல்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல பாடமே நடத்த மாட்டாங்களாமே என் பையன் சொல்றான் அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஏன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கல்யாணம், அந்த பையன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு 3-4 வருஷம் அதுக்கப்புறம் காப்பாத்தினானா ஓகே, நான் தப்பு சொல்லல. இருந்தாலும் இவங்க இவ்வளவு வயசுல வந்து உழைச்சி கஷ்டப்பட்டுட்டு இந்த விஷயமே தெரியாம இருக்காங்களேன்னு தாங்க சார். இதெல்லாம் நான் நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை பத்தி நான் சொல்லிட்டே கண்டிப்பா சொல்லணும் அவசியம் சொல்லணும். லோகேஷ் சொல்லுங்க. இல்லை சார், இப்பெல்லாம் வந்து பசங்களாம் வந்து நம்ம எதனா அட்வைஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நம்மளுக்குலாம் வந்து என்ன சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பசங்களாம் வந்து நம்மளே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதாவது அட்வைஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது வேற, சஜஷன்ஸ் சொல்லும் போது அதாவது சில விஷயங்களை வந்து அட்வைஸ் மாதிரி சொல்லக்கூடாது, அதை கன்வே பண்ற விதம் இருக்குது. ஒண்ணு, நீ எடுத்துக்கினா எடுத்துக்குப்பா, நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் விஷயம், நான் அட்வைஸ் எல்லாம் பண்றேன்னு நினைச்சுக்காதுன்னு ஒரு கேஷுவலா அப்படி போட்டுட்டு போயிடணும். ரொம்ப அழுத்தி சொன்னோம்னா தான் ஐயோ இவர் ஏதோ ப்ரெஷரைஸ் பண்றாரு அப்படின்னு அப்படி அப்படி போற போக்கில் அப்படி தூக்கிட்டு போறோம் பாருங்க. அப்படி தூக்கிட்டு போனோம்னாவே அது சிந்திக்க வைக்கும். பிடிச்சுப்பாங்க, வேணுன்றவங்க நிச்சயமா பிடிச்சுக்குவாங்க, வானான்றவங்க நீ என்ன சொன்னாலும் வானாதான், அதான் தூக்கி போயிட்டு போயிடும். அது என்ன பண்ண முடியாது. குட் லோகேஷ், ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. காயத்ரி, இவ்வளவு நேரம் காலையில எழுந்துச்சு நீங்க இவ்வளவு தொழுக்கு ரெடி ஆகி 5:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து தேங்க்யூ ஹஸ்பண்ட் ஆல்சோ, ரியலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு அருமையான டாப் கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நல்லாவும் இருந்தது. நிறைய பேசணும் நம்ம. பார்ப்போம் இன்னொரு முறை. நீங்க வந்து டிவி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் பேசலாம் நம்ம ஒரு நாள், அந்த அனுபவங்கள்லாம் ஒரு நாள் ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி எல்லோருக்குமே, நன்றி எல்லோருக்கும். தேங்க்யூ, ரியலி வண்டர்ஃபுல் டாக்.